ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. இன்றைய கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இன்றைய கதைக்கு போகலாம். ஒரு மிதமிஞ்சிய மாலை பொழுது அது. தற்போதைய குற்றாலம் போன்ற வேறு ஒரு பெரிய அருவிக்கு சற்று தள்ளி விளிம்பு பகுதி ஒன்றில் சத்தமில்லாமல் தேங்கி நின்றிருக்கிறது அந்த நீர்த்தேக்கம். அந்த நீர்த்தேக்கத்தில் அருவி நீர் ஒரு குறுகிய வடிகாலில் வடிந்து நிரம்பிக் கொண்டிருந்தது. ஒளி ஊடுருவாத குளிர்ச்சியான அந்த இடம் பார்ப்பதற்கு குகை போன்றும் அடர்ந்த இருட்டுடன் பயமாகவும் காணப்பட்ட. இருள் நிறைந்த அந்த பகுதியில் தேங்கி நின்ற தண்ணீர் தூரத்திலிருந்து பார்க்க கருப்பு நிறத்தில் இருக்கும். வெயில் கீற்றுகள் அடர்ந்திருந்த காட்டு மரங்களை கடந்து நீர்ப்பரப்புகளின் மேல் ஊடுருவிக் கொண்டிருக்க, பல நூறு அடிக்கு மேலிருந்து விழும் அந்த சாம்பல் நீர் முறை பொங்கி வழிந்து வடிகாலை அடைந்த போதிலும் நிசப்தமாக இருந்தது அந்த நீர்த்தேக்கம். உண்மையில் அது ஒரு மர்மம் நிறைந்த, மிகவும் அபாயகரமான, சுற்றுலாவாசிகள் யாருக்கும் தெரியாத ஒரு நீர்த்தேக்கம். உள்ளூர்வாசிகளும் நன்கு நீச்சல் தெரிந்த தைரியசாலிகள் கூட போக யோசிக்கும் இடம். காட்டு மரத்தின் பழுத்த இலைகள் வெறுமன அடித்த காற்றிற்கு அந்த நீர்த்தேக்கத்தில் விழுந்து நீந்திக் கொண்டிருந்தன. நீர்வீழ்ச்சியின் சாரல் பரவும் புகை மண்டலம் போல தென்பட்டு கொண்டிருக்க, அமைதியா இருந்த அந்த நீர்த்தேக்கத்தின் மத்தியில் ஒரு சிறிய சுழல் உருவானது. நீரும் காற்றும் சேர்ந்து ஓலமென ஒரு சத்தத்தை ஏற்படுத்த, அந்த சுழல் காட்டாற்று வெள்ளம் கொடுக்கும் வேகத்துடன் பெரிதானது. திடீரென சுழலின் மேகத்திற்கிடையே அதிலிருந்து ஒரு மனித கை உயர்ந்தது. அது விரல்களை அகலமாக நீட்டி அசைத்து தன்னை காப்பாற்றுமாறு உதவி கேட்பதாயிருக்க, சில நொடிகள் கருப்பான ரோமங்களுடன் அழகிய தோற்றம் கொண்ட ஒரு கை உயர்ந்து உதவி கேட்ட கையை பிடித்து வலுக்கட்டாயமாக உள்ளே இழுத்து கொண்டது. சுழல் அடங்கி இயல்பு நிலைக்கு திரும்ப அந்த நீர்த்தேக்கம் எப்போதும் போல அமைதியை தன்வசப்படுத்தி கொண்டது. மாலை நேரத்தில் போலீஸ் வாக்கி டாக்கியின் தோன்றும் கொரகொரப்பான நோட்டிபிகேஷன் சத்தம் காதில் கேட்க, உச்சி கொட்டு கொண்டே அதன் ரிசீவரை ஆன் செய்து காதில் வைத்தார் ஹெட் கான்ஸ்டபிள் இளங்கோவன். ஹலோ, டவுன் ஸ்டேஷனுக்கு ஒரு அலர்ட், ஓவர் ஓவர் என்று மறுமுனையில் யாரோ ஒரு இளம் காவலரின் அதிர்ச்சி நிரம்பிய குரல். டவுன் ஸ்டேஷன், ஹெட் கான்ஸ்டபிள் இளங்கோவன் பேசுறேன், என்ன விஷயம்? ஓவர் ஓவர் என்றான். சார், இன்னைக்கு மதியானம் ஃபால்ஸ்ல குளிக்க போனவங்கள ஒருத்தர காணாம போயிட்டதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, ஓவர் என சொல்ல, எங்க? மஞ்சனத்தி தேக்கத்துக்கிட்டையா என்று ஒரு மாதிரி தடுமாறி ஒரு அதிர்வோடு இளங்கோ கேள்வி கடந்த திசையை இருந்து கேட்க, ஆமா சார், அதே இடத்துலதான் என மறுபடியும் அங்கிருந்து பதில் வந்தது. அங்கே இரு, ஸ்டேஷன்ல இருந்து ஆள் அனுப்புறோம், இல்லாட்டி நாங்களே வரோம் என்று சலிப்பாக சொல்லிக்கொண்டு ரிசீவரை அணைத்தார் இளங்கோ. திரும்பி வலதுபுறம் பார்த்தார். இன்ஸ்பெக்டர் இருக்கை காலியாக இருந்தது. ச, எங்க ஊர்மேய போயிடுவான்னு தெரியல இவன் என்று மெலிதாக சொல்லி முடிக்க, காவல் நிலையத்திற்கு நுழைந்தார் சப் இன்ஸ்பெக்டர் சுபாஷ். சற்றே அதிர்ந்த இளங்கோவன் இரு கைகளிலும் இருந்து எழுந்து பரபரப்பாக ஒரு வணக்கத்தை செலுத்தினார். சொன்னதை கேட்டுட்டேன் ஏட்டு என்று மெலிதாக சிரித்துக் கொண்டார் சுபாஷ். இல்ல, உங்களில தம்பி என்று சொல்லிக்கொண்டு வெறுமன ஒரு பேச்சுக்காக சிரித்தவர் நடந்தவற்றை கூற, சிரித்த முகத்தில் இருந்த சுபாஷ் சற்றே தோய்வான முகத்திற்கு மாறினார். வானம் சூரியன் மறந்து இருட்டத் தொடங்கியிருந்தது. காவல் நிலையத்திற்கும் நீர்வீழ்ச்சிக்கும் இடையே 12 கிலோமீட்டர் இடைவெளி இருந்தது. காற்றை கிழித்துக் கொண்டு சுபாஷின் மோட்டார் பைக் சென்று கொண்டிருக்க, அங்கு ஃபால்ஸ் கிட்ட ரவுண்ட்ஸ்ல யார் இருக்காங்க என்று வாகனத்தை ஓட்டியபடி கேட்டார் சுபாஷ். எதிர்காற்றில் அவனின் கேள்வி இளங்கோவனை இன்னும் தொடவில்லை. மீண்டும் சத்தமாக கேட்க, சந்திரசேகரும் குணாவும் இருப்பாங்க சார், ஆனா இந்த சின்ன விஷயத்துக்காக நாம போகணுமானதான் யோசிச்சேன் என்ற இளங்கோவிடம் இருந்து ஒரு கேவலுடன் கூடிய பதில். வயசாயிடுச்சே, ரிட்டையர் ஆகிறோம் என்ற பயமா எட்டையா? கடைசி காலத்துல தொல்லை கொடுக்கிறேனோ? ஐயோ, அப்படிலாம் இல்ல தம்பி, நான் சும்மாதான் கேட்டேன் என்று வேற எதுவும் பேசாமல் வாய் மூடிக்கொண்டார் இளங்கோ. இந்த வருஷத்துல மட்டும் எத்தனை டெத்துன்னு என்னை விட உங்களுக்கு தான் அதிகம் தெரியும் இளங்கோ சார். இன்னமும் இதோட சீரியஸ்னஸ் புரியாம இங்க வர்றவங்க விளையாடிட்டு இருக்காங்க. யாரு விளையாடுறாங்கன்னு தெரியலே தம்பி. எப்படி பார்த்தாலும் ஊருக்காரவங்க சொல்லுக்கிற இந்த பேய் பிசாசு கதைகளை நம்பாம இருக்கவும் முடியலையே, என்ன செய்ய என்றார் இளங்கோவன். அவரின் அந்த வார்த்தைகள் சுபாஷுக்குள் தீயில் சம்பந்தமில்லாமல் ஊற்றப்படும் தண்ணீரை போல புகைச்சாலை உண்டு பண்ணியது. அவரின் அந்த அழுத்தமான கடைசி வார்த்தைகளில் மெலிதாக சிரித்த சுபாஷ் வாகனத்தை வேகமாக செலுத்தினார். உண்மையில் அவர் இது போன்ற சிறிய விஷயத்துக்கெல்லாம் பதட்டப்படும் ஆள் இல்லை. ஒரு வருடமாக நடந்திடும் இது போன்ற தொடர் சம்பவங்களின் தாக்கம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பாகவும் அமானுஷ்யங்களை கிளறுவதாகவும் இருந்ததால் அந்த விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தி தொடங்கியிருந்தனர். அருவியின் குளிர்ந்த தென்றலுடன் சேர்ந்த சாரல் முகத்தில் படறியது.
வாகனத்தை நிறுத்திவிட்டு இருவரும் கீழே இறங்க ஆயுதப்படை சீருடையில் இருந்து 2 இளம் காவலர்கள் வேகமாக ஓடி வந்து சுபாஷிற்கு வணக்கம் வைத்தனர். ஏண்டா அந்த பக்கம் யாரும் போகக்கூடாதுன்னா தடை போட்டிருக்காங்க. அதுக்கு தானே உங்களை இங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. இதை கூட கவனிக்காம எதுக்கு இருக்கீங்க 2 பேரும் என்று கடுகடுத்தார் சுபாஷ். இல்ல சார், அவங்க ஃபால்ஸுக்கு நேரா தான் குளிச்சிட்டு இருந்தாங்க. எப்படி அங்க போனாங்கன்னே தெரியல என்றான் குணா. போனானா என்று கேள்வியோட குழப்பமாய் பார்வையை திருப்பினார். ஃபயர் சர்வீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா, இல்ல பாடியை வழக்கமா லோக்கல் கேங்க வச்சுதான் எடுக்கணுமா என்று கேட்டார். சார், பாடி ஏற்கனவே எடுத்தாச்சு. அது மட்டும் இல்ல, நீங்க எப்போ ஃபயர் சர்வீஸ் ஆளுங்க வந்து உதவி பண்ணிருக்காங்க, எப்பயும் போல மருதங்கையே அவங்க கூட வந்த பசங்க கிட்ட பேசி பாடியை எடுத்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சாச்சு. எத்தனை பேர் அவங்க கூட வந்திருக்காங்க, வர சொல்லு என்று சொல்லவும் சில கணங்களில் அரைக்கால் டவுசருடன் அழுத சோர்வான முகமாய் 3 இளவட்டங்கள் வந்து சுபாஷ் முன்பு நின்றன. செத்து போனவன் பேர் என்ன, நீங்க எங்க இருந்து வரீங்க, எதுக்கு அந்த இடத்துக்கு குளிக்க போனீங்க, ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொருத்தவன் பதில் சொல்லுங்க என்று கேட்கவும் ஒவ்வொருத்தவனாக ஆரம்பித்தனர். சார், செத்து போனவன் ரகுராம். நாங்க சென்னையில இருந்து வரோம். உண்மையை சொல்லணும்னா நாங்க ஃபால்ஸ்ல தான் குளிச்சுட்டு இருந்தோம். அவன் மட்டும் எப்படி அந்த இடத்துக்கு போனான்னு தெரியல. எல்லாரும் சொல்லல மாட்டிக்கிட்டான்னு கத்துனாங்க. நாங்க சுதாரிக்கிறதுக்குள்ள அவனது தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிடுச்சு. அது எப்படி உங்க 3 பேருக்கு தெரியாம அவன் மட்டும் போயிருப்பான் தனியா? டே சந்திரா, ஃபால்ஸ்ல குளிச்சிட்டு இருந்த மத்தவங்களையும் விசாரிச்சியா? எதுவும் டவுட் இல்லையே என்று கேள்வி முகமாய் திரும்பினார் சுபாஷ். சாயந்தரமே விசாரிச்சுட்டேன் சார். கடைசியா அவன் கைய தண்ணிக்கு மேல தூக்கி காப்பாத்துங்கன்னு கத்துனதா பார்த்தவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தகவல் கிடைச்சது. அந்த ஆழம் தெரியாத தேக்கத்துக்குள்ள போன யாரும் உயிரோட இருக்க வாய்ப்பில்ல. அதான் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் என்றான் சந்திரசேகர். நீங்க வரும்போதே மருதன் ஆளுங்க இருந்தாங்களா இங்க? ஆமா சார், நேரம் போக போக உடம்பு எடுக்கிறவே ரொம்பவே ரிஸ்க் ஆயிடும், செலவும் அதிகமாயிடும். அதனால உடனே காசு அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னங்களாம். அந்த பசங்களும் எப்படியோ காசு ரெடி பண்ணி தர 1/2 மணி நேரத்துல பாடி எடுத்துட்டாங்க. இந்த உடம்பு எடுக்க எவ்வளவு வாங்கினானுங்க? சரி, அவனுங்களுக்குள்ள போன் பண்ணி காலையில ஸ்டேஷன்ல வந்து என்ன பார்க்க சொல்லு, விசாரிக்க வேண்டி இருக்கு என்று சொன்னவர் எழுந்து மீண்டும் ஒரு தரம் அருவியை சுற்றி பார்த்தார். வானம் முழுவதுமாக இருட்டிருந்தது. சுபாஷின் பார்வை அந்த அடர்ந்த இருட்டில் இருந்து கொண்டு தண்ணியை நோட்டமிடும் மஞ்சனத்தின் மர்மத்தை பார்த்து கொண்டிருந்தது. அந்த மர்மமும் அவனை பார்ப்பதை நினைத்து கொண்டார். வருடக்கணக்காக அனைவரையும் கலங்க வைக்கும் ஒரு பெரிய மர்மம் அது. இந்த இறப்போடு சேர்த்து 9 மரணங்கள், அதுவும் ஒரே வருடத்தில். கற்பனையாய் ஒரு கரிய நிற காட்டேரி அவன் கண்களில் பட, அதுவும் சத்தமின்றி கோரமாக அவனை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தது. இருட்டில் அருவிலிருந்து நீர் விழும் சத்தம் ஒரு அழுகையாக காதில் கேட்டுக் கொண்டிருக்க, மேற்படி வேலைகளை தொடங்க காவலர்கள் அரசு மருத்துவமனை விரைந்தனர். இருள் நீண்டிருந்த அதே சமயம் திருச்சியில் ஏதோ ஒரு வீட்டின் படிக்கறையில் யாருடனோ தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தான் சாருலதா. அப்போ இப்பதான் எங்கேயோ வெளியே போனாரு. நீ உன்னோட அசைன்மெண்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டியா? கெமிஸ்ட்ரி புக்குன்னு சொன்ன உடனேதான் ஞாபகம் வந்துச்சு. ஒரு நிமிஷம், நானே கால் பண்றேன் என்று தொடர்பை துண்டித்தவர், டேபிள் மேல என்னோட ஒரு புது புக் இருக்கும், அதை எடுத்துட்டு வாமா என்று தன்னுடைய அறையிலிருந்தே கத்தினாள். ஆனால் அம்மாவிடமிருந்து எந்த பதிலும் வராதான் கோபமானவள் மீண்டும் கத்தினாள். எந்த எதிர்பதிலும் வரவில்லை. கோபமாக அரைக்கதவை திறந்து வெளியேறினாள். மதுமிதா, எவ்வளவு கத்துறேன், காதுல விழாத அவனுக்கு என்று சொல்ல அவள் அம்மா அதிர்ச்சியாய் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தார். சாருவும் தன்னை தொலைக்காட்சியை நோக்கி திருப்ப, இன்று மாலை தென்காசி அருவியில் குளிக்கச் சென்ற போது விபரீதம். மஞ்சனத்தி நீர்த்தேக்கத்தின் சுழலில் சிக்கி மேலும் ஒரு வாலிபர் மரணம். அங்கு சுழலில் சிக்கி வாலிபர்கள் உயிரிழக்கும் சம்பவங்கள் கடந்த 1 வருடமாக தொடர்கதையாகி வருகிறது என்று அந்த செய்தி மேலும் விரிவாகவும் பரபரப்பாகவும் தொடர்ந்து கொண்டிருக்க, மதுமிதா அவளின் மகளை பார்த்தாள். சாருவும் தனது அம்மாவை பார்க்க இருவரும் அழுகைக்கு முந்தைய நிலையில் விளிம்பில் இருந்தனர். டாக்டர், புதுசா சந்தேகம் வர்ற மாதிரியும் தடயமோ இல்லைய காயமோ தெரிஞ்சதா என்று இரவு நேர பணிக்கு வந்து பரபரப்பாய் நடந்து கொண்டிருந்த மருத்துவ டேனியிடம் கேட்டார் சப் இன்ஸ்பெக்டர் சுபாஷ். நத்திங் டிபார்ட்மெண்ட் அண்ட் நத்திங் டவுட் சுபாஷ். நுரையீரல் முழுசுக்கும் தண்ணியும் சேருதான் இருக்கு, மூச்சு குழலியும் சேரு, மூச்சு விடாம இறந்திருக்கான் போல, பாவம். இது எப்பயும் போல ஒரு விபத்து, மரணம்தான் எனக்கு தோணுது என சொல்லிக்கொண்டு இருவரும் உடலை கிடத்திருந்த அறைக்குள் நுழைந்தனர். உடலின் மேல் பொத்திருந்த வெள்ளைப்பாலத்தின் கவரை அகற்ற உறைந்த உடலா இறந்தவன் கிடந்திருந்தான். உயிரிழந்தவனின் முகம் வெளிரிய தோற்றத்துடன் கண்கள் மூடிய நிலையிலும் இருந்தது. உடலில் அங்கங்க சில சிராய்ப்புகள் இருக்க சுபாஷின் பார்வை டாக்டரை ஏறெடுத்து அது தண்ணிக்குள்ள ஆழத்துல இருந்த கல்லு மேல மோதினாலையும் இல்லாட்டி தண்ணிக்கடியில இருந்த செடி கொடிங்க சேர்ல இருந்த பொறுமையான பொருளுங்க பட்டதுனாலையும் உண்டாயிருக்கலாம் என்றார் டாக்டர்.
ஏதோ ஒரு நினைவு வந்தவனாய் 2 கால்களையும் பார்த்தார். அதிர்ச்சி காத்திருந்தது. கடந்த சுழல் உயிரிழப்புகளில் கிடைத்த அதே பதிலே இந்த முறையும் கிடைத்தது. உயிரிழந்தவனின் 2 கணுக்கால்களுக்கு மேல் வட்டமான சிவப்பு நிற தழும்பு. அது காலின் சுற்றுப்புறத்திலும் நீண்டிருந்தது. இறந்து போன ரகுராம் சற்று நிறம் என்பதால் அந்த தழும்புகள் சிவப்பாகவும் தெளிவாகவும் தெரிந்தது. அண்ட் இதான் சுபாஷ் ரொம்ப மோசமானது. என்ன ஒரு கன்ஃபியூஷன் சோனுக்குள்ள நிக்க வைக்குது. இந்த ஊருக்காரங்க சொல்ற அந்த பேய் பிசாசு கதைகளை நம்ப வைக்கிறதும் என்று அழுத்து கொண்டார் டேனியல். என்ன சொல்றீங்க? உண்மையாவே தண்ணிக்கடியில இருந்து ஏதோ ஒண்ணு வந்து இழுத்து கொண்டு போய் அவனை சாகடிச்சதுன்னு எல்லாரும் சொல்றத நீங்களும் நம்புறீங்களா என்று ஏமாற்றம் நிறைந்தவனாய் கேட்டார் சுபாஷ். சற்று சிரித்த டேனியல், உனக்கு என்ன வயசு சுபாஷ் என்று கேட்டார். 29. ஏன் கேக்குறீங்க? ஜஸ்ட் டவுட்டுக்காக கேட்டேன். உனக்கு 29 தான். எனக்கு அடுத்த மாசத்தோட 52 வயசு ஆக போகுது. போதாததுக்கு 22 வருஷம் டாக்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு குருட்டுத்தனமா நீங்க என்ன இருக்கிற நடைமுறை லாஜிக்க தாண்டி இல்லாத ஒண்ணு மேல சந்தேகம் போராத நான் என்னன்னு சொல்றது சுபாஷ் என்றார். அவரின் வார்த்தைகள் தெளிவாக உணர முடிந்தது. ஒருவேளை இப்படியும் இருக்கலாம் என்று சிந்தித்தார் சுபாஷ். இருந்தாலும் யாரும் பார்க்காத ஒரு கட்டுக்கதைக்கு நிஜத்தை கொடுக்கறதால எனக்கு உடன்பாடு இல்ல டாக்டர். அப்சல்யூட்லி. அப்போ இத அறிவாளியாலோ இயற்கையில நடக்கிற பிள்ளையாலோ கூட எடுத்துக்கோங்க. எஸ்ஐ சார், பால்ஸ்ல டெத் சர்க்குலேஷன் வர்றது புதுசு இல்லையே, எப்பயும் போல அதுவா எடுத்துக்கோங்க என்று அமைதியானார் மருத்துவர் டேனியல். சுபாஷிடமிருந்து அதற்கு பின் எந்த பதிலும் வரவில்லை. நான் இந்த ஊருக்காரங்க சொல்றத முழுசா நம்புறதில்ல. ஆனா இது வழக்கமாயிடக்கூடாதுன்னு விரும்புறேன். அந்த தழும்ப நாம ஆரம்பத்துல இருந்தேதான் பார்த்துட்டு வரோம். அது மட்டும் இல்லைன்னா இது ஒரு சாதாரண விபத்து கேஸா முடிச்சிடலாம். இப்பயும் அப்படிதான் நீங்க உங்க தரப்புல எழுத போறீங்க. ஆனா இதுல இருக்கிற மர்மத்தை எப்போ சால்வ் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல சுபாஷ் என்றார். எனது உடல் குளிர்ச்சியை உணர்கின்றது. மெய்சிலிப்பாய் உணர்ந்தேன். சாரல் மலை போல குளிர்ச்சியான நீர் என் மேனி முழுவதிலும் தெரித்துக் கொண்டிருந்தது. நான் மூடிய கண்களை திறந்தேன். நீர்வீழ்ச்சியை தாண்டி இருந்த மர்மமான நீர் தேக்கத்துள் கிடந்தேன். அறிவு நீர் வடிகாலை தேக்கத்தை அடையும் ஒரு சன்னமான ஒளி. அண்ணாந்து மேலே பார்த்தேன். ஒளி ஊடுருவ அடர்ந்த அந்த இடத்திற்கு மேல மரங்கள் நெருக்கமாக பின்னிக் கொண்டிருந்தது. அதற்கு மேலே மஞ்சள் நிற ஒளிதான் இருப்பதை காட்டிக் கொண்டிருந்தது. சத்தமற்ற அந்த நிலையில் இருக்க எனக்கு பிடிக்கவில்லை. எனக்கு நேரெதிரே சற்று தள்ளி அந்த பெரிதும் பயமுறுத்தமான அகலமான குகை முற்று பெறுகிறது. நீர் கருப்பாக இருந்தது. ஒரு கையால் தண்ணீரை வாரினேன். கருப்பு மறைந்து அது நிறமற்றி தெரிந்தது. முகர்ந்தேன். எந்த நாற்றமும் இல்லை. குடித்து பார்க்க இனித்தது. இப்போது எனக்கு எதிரே சற்று தள்ளி சமதளமான அந்த நீர்ப்பரப்பில் ஒரு கலங்கள். அந்த கலங்கள் சற்று வேகமடக்க தொடங்கியிருந்தது. பின்னர் சுழலாக மாறியது. எனது உடல் கடும் குளிர்ச்சிக்கு சென்று கொண்டிருக்க கலங்களான அந்த நீர் நிலையிலிருந்து ஒரு கை மேலொழும்பியது. நான் அதிர்ந்து பின்வாங்கினேன். அந்த கை விரல்களின் இடுக்குகளில் அடர் பச்சை நிறம் தொற்றியிருந்தது. கூடவே ரத்தமும். நான் பயத்தை விடுத்து கையை நீட்டி அந்த உருவத்தை சுழலிருந்து காப்பாற்ற முன்னோக்கி நீந்தினேன். அது திட்டமிடப்படாத ஒரு முயற்சி. என்னில் பயம் கடுமையாக தொற்றியிருந்த போதிலும் மரணத்தின் பிடியிலிருந்து அந்த உயிரை காப்பாற்ற எனக்குள்ளே ஒரு உந்துதல் என்னை தள்ளிவிட்டது. முன்னோக்கி நீந்தும் எனது முயற்சியில் சிறு தொய்வு. காற்றோட்டமே இல்லாத நீர்நிலையாக அது இருந்தாலும் என்னை முன்னோக்கி நகரவிடாமல் ஏதோ ஒன்று தடுத்துக் கொண்டிருந்தது. நான் முழு அழுத்தத்தோடு முயன்று கொண்டிருந்தேன். கடலில் புயல் காற்றை சமாளித்து முன்னேறும் படகை போன்று. தண்ணீருக்கு மேலே நீட்டியிருந்த அந்த கை தன் அசைவுகளிற்கு தளர்ந்தது. நான் பெரும்பாலும் அதை நெருங்கிவிட்டேன். திடீரென அகோரமான கருப்பு சதைகள் உடைய கை மேலொழும்பி நான் பயத்தோடு பின்வாங்கினேன். அந்த அகோரமான கை விரல்களின் நகங்கள் நீளமாக அழுக்காக அருவருப்பாய் தெரிந்தது. ரோமங்களும் மேல கரடிய போல கருப்பு மயிர்களும் அடர்த்தியாக வளர்ந்திருந்தது. அது வந்த வேகத்தில் நீருக்கு மேலே நீட்டியிருந்த கையை நீருக்குள் இழுத்துச் சென்றது. சுழல் நின்று நீர்நிலையில் மீண்டும் அதே வாடிக்கையான அமைதி. குளிர்ந்த நீர்த்தேக்கம் கொதிக்கத் தொடங்கியது. நான் நடப்பது என்னவென்று தெரியாமல் இருக்க நீர்த்தேக்கம் முழுவதும் வெப்பம் ஏறத் தொடங்கியது. நான் அங்கிருந்து தப்பிக்க முயற்சி செய்தேன். முடியவில்லை. என்னை சுற்றியும் ஒரு பெரிய சுழல் உருவாவதை பார்த்தேன். அதன் மையத்திற்கு இழுக்கப்பட்டேன். கன நேரத்தில் அதனில் புதைந்தேன். நேரம் இரவு 7. காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டர் செலியன் அழைப்பு. என்ன சுபாஷ், மறுபடியும் அதே இடத்துல ஆக்சிடென்டாமே என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர் செலியன். அவரின் வார்த்தைகளில் எந்தவித படபடப்பும் ஒட்டிக்கொள்ளவில்லை. லேசாக மனத்திற்குள் கடுக்கெடுத்த சுபாஷ், ஆமாம், ஒரு டெத் என்று வார்த்தைகளை மென்று முழங்கினார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கிட்டு பாடி அந்த பையன் ஃபேமிலி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வாங்க. மிச்சம் இருக்கிற ஃபார்மாலிட்டிஸை முடிச்சிட்டு வாங்க என்று சொல்லவும் அந்த இணைப்பு துண்டானது. இளங்கோ சார் என்று அழைக்கவும் குடித்த தேநீர் குடுவையுடன் உள்ளே நுழைத்தார் ஹெட் கான்ஸ்டபிள். இன்ஸ்பெக்டர் உங்களை எல்லாரையும் ஸ்டேஷன் கூப்பிட்டாரு. நீங்க கிளம்புங்க, நான் இங்க வேலையை முடிச்சிட்டு வரேன் என்றார்.
குணாவை தவிர மற்ற காவலர்கள் அனைவரும் காவலிலையும் சென்றிருக்க சுபாஷ் மட்டும் மருத்துவமனை வராண்டாவில் அமர்ந்திருந்தான். இறந்த வாலிபன் ரகுராமின் உடல் எல்லாவித ஆய்வுகளுக்கும் செய்யப்பட்டு பெற்றோர் கைக்கு ஒப்படைக்க தயாராக இருந்தது. இரவு 10 மணி இருக்கும். சென்னையிலிருந்து இறந்து போன அந்த இளைஞனின் பெற்றோர் வந்திருந்தனர். அவர்கள் அழுகை மருத்துவமனைக்கு உள்ளே வரை கேட்டுக்கொண்டிருக்க சட்டென்று வெளியேறினான் சுபாஷ். வெளியே ஸ்ட்ரெக்சரில் கிடத்திருந்த தனது மகனின் உடலை பார்த்து அவனின் அப்பாவும் அம்மாவும் கதறி அழுது கொண்டும் அவனோடு சுற்றுலா வந்திருந்த நண்பர்களை அடித்தும் திட்டிக் கொண்டும் இருப்பதை தூரத்திலிருந்து பார்த்து உணர முடிந்தது. சத்தம் போடாமல் இருக்கும்படி மருத்துவமனை நிர்வாகத்தினர் வேண்டிக் கொண்டனர். குணாவை அழைத்தவர், கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, ஸ்டேஷன் போயிட்டு இன்ஸ்பெக்டரை பாருங்க, அப்புறமா கிளம்புங்கன்னு அவங்கள கூட்டிட்டு போ. நான் டாக்டர் கிட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கிட்டு ஸ்டேஷன் வர என்று சொல்ல காவலாளி குணாவும் இறந்த இளைஞனின் பெற்றோரை நெருங்கி போய் பேசினான். சில நிமிடங்களில் ஆம்புலன்ஸும் போலீஸ் வாகனமும் மருத்துவமனை வளாகத்திலிருந்து கிளம்பியது. வளாகத்திலிருந்து திரும்பி மருத்துவமனை வராண்டாவை நோக்கி நடந்தார் சுபாஷ். ஆனால் அவர்கள் சென்ற பின்னரும் கூட யாரோ அழும் சத்தம் சுபாஷின் காதில் கேட்பதை உணர முடிந்தது. ஒருவேளை அந்த நிகழ்வு சுபாஷிற்கு முந்தைய விபத்துகளை மனதிற்குள் தோண்டிவிட்டிருக்க வேண்டும். கூடவே மஞ்சனத்தின் மர்மங்களையும். மருத்துவமனை மின்விளக்குகள் மங்களாக இருந்து கொண்டிருந்தன. வராண்டாவில் போடப்பட்டிருந்த மர இருக்கையில் உட்கார்ந்தவன் தன்னை ஆசுவாசப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டார். பின்னர் மெதுவாக கண்களை மூடினார். இரவு நேரத்து ஈரமான தென்றல் வளாகம் முழுவதும் தவழ்ந்து கொண்டிருந்தது. கை கடிகார நகர்வு காதுகளில் தொனித்துக் கொண்டிருக்க அது சுபாஷை ஒரு ஆழ்ந்த தூக்கத்திற்கு கொண்டு போனது. 1 வருடத்திற்கு முன்பு சப் இன்ஸ்பெக்டராக பணியில் சேர்ந்து 4 மாதங்கள் கடந்திருந்தார் சுபாஷ். சேர்ந்த புதிதில் இருந்த கடுமை சற்று தளர்ந்திருந்தது. நடைமுறை வாழ்க்கையில் புழுங்கியிருந்த யதார்த்தத்தை பழகியிருந்தார். மாலை 4 மணிக்கு ரோந்து பணியில் இருந்தவருக்குத்தான் வைத்திருந்த வாக்கி டாங்கிலிருந்து ஒரு நோட்டிபிகேஷன். நீர்வீழ்ச்சியில் ஒருவர் காணாமல் போனதாய் தகவல் வர சுபாஷும் ஒரு காவலாளியும் நீர்வீழ்ச்சியை நோக்கி விரைந்தனர். பாதுகாப்பில் இருந்த காவலாளிகள் விபத்து காரணமாக கூட்டத்தை அப்புறப்படுத்தி இருந்தனர். நீர்வீழ்ச்சியின் சத்தத்தோடு இறந்த மகனை நினைத்து அந்த குடும்பம் அழுது கொண்டிருப்பதை ஒன்றிணைத்து உணர முடிந்தது. என்னாச்சு, யாரு காணாம போனது என்று சத்தமாக கேட்கும் விவரம் தெரிந்த ஒரு பெரியவர் நடந்த வச்சு கூறத் தொடங்கினார். ஃபேமிலியா ட்ரிப் வந்தாங்க போல சார். எல்லாரும் சந்தோஷமா தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்களோட பெரிய பையன் சுழல்ல மாட்டிக்கிட்டான். கொஞ்ச நேரத்துல சுழல் ஆளை உள்ள இழுத்துக்கிட்டு அங்க இருக்க மஞ்சனத்தி வரைக்கும் இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. முள்ளிச்சு போடுறவங்க 2-3 பேர் கைத்த கட்டிக்கிட்டு உள்ள போயிட்டு போயிட்டு வராங்க. இன்னும் உடம்பு எங்க மாட்டிக்கிட்டு கிடக்குதுன்னு தெரியும் சார் என்றார் அவர். நீர்த்தேக்கத்திற்கு மேலே 2 நபர்கள் ஈரமான ட்ரௌசருடன் ஒரு வலுவான கயிற்றை பிடித்தபடி இருந்தனர். சுபாஷை கண்டும் அவர்கள் பெரிதாகவே ஆச்சரியமாக முகத்தை காட்டிக் சட்டென்று தண்ணீருக்கு அடியிலிருந்து மேலெழுந்த மூவரும் மூச்சுக்காற்றை வேகமாக உள்ளிழுத்துக் கொண்டு தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொண்டனர். தியாகு என்று அதிர்ச்சியாய் கூப்பிட்டார் சுபாஷ். வாங்க சார், என்ன இப்பதான் வந்தீங்களா என்றான் தண்ணீரில் இருந்தவன். நீ இங்க என்ன செய்யற, உடம்பு கண்டுபிடிக்க முடிஞ்சதா என்று கேட்டார் சுபாஷ். இப்பதான் பார்த்தோம், சேர்த்தும் கொஞ்சம் அடியில பையன் உடம்பு செங்குத்தா கிடக்கு என்றான். ஆனால் பதில் வந்தது தியாவிடம் இல்ல. நீ யாரு? நான் தான் சார் மருதன், ஞாபகம் இல்லைங்களா? அத அப்புறமா பார்க்கலாம், எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாடியை வெளியே எடுத்துட்டு வர வழிய பாருங்க. அவர்கள் இருவரும் மீண்டும் காற்றை இழுத்து நுரையீரலின் எப்படி தண்ணீருக்கு அடியில் சென்றனர். பின்னர் சேறு நிரம்பிய இறந்த அந்த இளைஞனின் உடலை கயிறு கட்டி வெளியே இழுத்து வந்தனர். இறந்த உடல் சிலை போல விரைத்தும் உடல் முழுவதும் இருந்த காயங்களோடு சேரும் கலந்திருந்தது. உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மருதன் மட்டும் அந்த குடும்பத்திடம் ஏதோ பேசிக் கொண்டிருந்தான். வேலை முடிந்து மருதன் ஆட்களோடு காவல் நிலையத்திற்கு புறப்பட்டார் சுபாஷ். எவ்வளவோ பேசியிருந்து மாடி எடுக்க என்று கேட்க 20,000 தான் சார் என்று பதில் வந்தது. அது இருக்கட்டும், நீங்க எப்போ இந்த வேலைகளை செய்ய ஆரம்பிச்சீங்க என்று தியாகுவை நோக்கி கேள்வி திரும்பியது. வேற என்ன சார் செய்யறது, மலை மேல இருந்து தற்கொலை பண்ணிக்கிறவங்க உடம்புகளை தேடி கண்டுபிடிச்சு 5-10 வாங்கிட்டு கிடந்தோம். இப்ப அந்த மாதிரி சாவு குறைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சொலல்ல சிக்கி சாவுறவங்களை யாரும் தைரியமா வந்து உடம்பு எடுத்து கொடுக்க போறான். ரொம்பவே ரிஸ்க். ஃபயர் சர்வீஸ்ல இருக்கிறவங்களால பாதிக்கு மேல பயந்தாங்கொழிங்க தான் என்று தியாகு ஏளனமாய் பேச என்று அதட்டலாய் பார்த்தார் சுபாஷ். இல்ல, அவன் உண்மையதான் சார் சொல்றான். காட்டு பக்கத்துல இருக்கிறதாலையும் தண்ணியோட ஆழமும் வேகமும் தெரிஞ்சதாலையும் எங்களால உதவி பண்ண முடியுது. அது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமான வேலைதான். மேல மட்டும்தான் மழை தண்ணி இருக்கும், அதுக்கு கீழே பாதிக்கு மேல சேருதான். குறுக்க மறுக்க கண்ணா பின்னான்னு இருக்கிற பாறைங்க. ஊர்க்காரவங்க சொல்லிக்கிற மாதிரி பேய் பிசாசு பயம் வேற. சொல்ல போனா உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத பொழப்பு சார் இது. ஏதோ வயிற்று பொழப்புக்கு இவ்வளவு கண்டத்தையும் தாண்டி இதை செஞ்சுட்டு இருக்கோம். இதுக்காக கொஞ்சம் காசு வாங்குறதுல என்ன சார் தப்பு என்று அழுத்தமாக சொன்னான் மருதன்.
அவன் வார்த்தைகளில் அவர்களின் வழி எதிரொலித்தது. யோசித்து பார்த்தால் அவர்கள் சொல்வதில் தவறு ஏதும் இல்லை என்றே தோன்றியது. அந்த பொண்ணோட உடம்பு கூட நீங்க தானே எடுத்தீங்க ஆத்துக்குள்ள இருந்து? ஆமா, அந்த கதை தான் உங்களுக்கும் தெரியுமே என்று முற்றுப்புள்ளி வைத்தான் மருதன். சில தினங்களில் அந்த நீர்த்தேக்கம் அபாயகரமான இடம் என்று அங்கு யாரும் குளிக்க வேண்டாம் என்றும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. சுபாஷ் என்ற டாக்டரின் எழுப்பதில் உறங்கிக் கொண்டிருந்தவன் கண் விழித்தான். இன்னும் இங்கே தூங்கிட்டீங்க, இந்தாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், வீட்டுக்கு கிளம்புங்க என்று அவரை நீட்டியவர் உள்ளே சென்றார். கண்களை துவட்டிக் கொண்டு அவர் கொடுத்த ரிப்போர்ட்டை வாங்கி திறந்து பார்த்தார். நுரையீரல் மற்றும் மூச்சுக்குழலில் தேங்கிய சேறு மற்றும் நீரின் காரணமாக நுரையீரல் மற்றும் சுவாச குழாயில் அடைப்பு ஏற்பட்டு உயிர் பிரிந்ததாக இருந்தது. மேலும் உடலில் இருந்த தழும்புகளின் விவரமும் இருந்தது. மோட்டார் பைக்கை ஸ்டார்ட் செய்து காவல் நிலையம் விரைந்தார். ஒரே ஒரு பறவை மட்டும் கீச்சுக்குரலில் கத்திக் கொண்டிருந்தது. பின்னர் அது 2 3களாக சத்தத்தை கூட்டன. சிறிது நேரத்தில் அவை 10 20 என்று கூடி இரைச்சலை எழுப்பின. என்னால் கண்களை திறக்காமலே நீரோட்டத்தின் சலசலப்பை உணர முடிந்தது. அது ஒரு குறிப்பிட்ட சமதளம் இல்லாத பாறைகள் மீது தவழ்ந்து விழும் சத்தம் மூச்சுக்குழலை கடத்தும் குடிநீரின் போது வரும் சத்தத்திற்கு ஒத்திருந்தது. கண் விழித்தேன். வெயில் நீரின் மேல் படர்ந்திருந்தது. பாறைகள் மேல் வளர்ந்திருந்த பச்சை பாசைகளை வளர்க்கும் ஓடை நீர். வானம் என்னை அண்ணாந்து பார்க்குமாறு செய்ய தலையை உயர்த்தினேன். நீர்வீழ்ச்சி என் முனை தெரியவில்லை. அழுத்து வலித்தது. அதற்கு மேலும் உயர பார்க்காத வண்ணம் சாரல் என்னை குறுக்கிட்டது. வானம் மென்மையாய் தெரிய அருவிக்கு நேர ஏதோ ஒரு உருவம் வேகமாக விழுந்து கொண்டிருந்ததை பார்க்க முடிந்தது. அது வேகமாக நீரில் நனைந்து பாறையில் மோதி சிதறி தரைத்தளத்திலிருந்து பாறையை சறுக்கி உருண்டு வந்து என் காலுக்கு சற்று தள்ளி விழுந்தது. அதன் தலை சிதறி ரத்தம் நீரோட்டத்தில் கலக்க தொடங்கியிருந்தது. உயிரிழந்தது ஒரு பெண். ஆனால் அது ஒரு பெண் என்பது கூட தெரியாத வண்ணம் உடல் முறிந்து கை கால்கள் நொறுங்கியிருந்தது. மண்டையோடு செங்குத்தாக பிளந்திருக்க வேண்டும். பிளந்த வாயிலிருந்து ரத்தம் இளஞ்சிவப்பாய் வந்து கொண்டிருக்க அதன் கண்கள் விகாரமாக என்னை பார்த்தபடி இருந்தது. என்னிடம் அதிர்ச்சியை தவிர எந்த எதிர்வினையும் பட்டென்று வரவில்லை. அவள் இறந்து விட்டாள். அவள் உடல் இருந்து வெளியேற ரத்தம் நீரின் போக்காடு சேர்ந்து பக்கத்தில் இருந்த நீர்த்தேக்கத்தில் கரைந்து கொண்டிருந்தன. எனது பார்வை அதை நோக்கி மெதுவாக திரும்ப நீர்த்தேக்கத்தில் மிதந்து கொண்டிருந்த 8 உயிரிழந்த உடல்கள். படுக்கையிலிருந்து திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தார் சுபாஷ். வியர்வை அவரை ஆட்கொண்டிருந்தது. தண்ணீர் குடித்துவிட்டு மீண்டும் படுத்தார். ஆனால் தூக்கம் வரவில்லை. நீர் சுழலில் மாட்டி இறந்த அந்த 8 பேரின் மிதக்கும் உடல்கள் மட்டும் கண் முன்னே நின்று கொண்டிருந்தது. மறுநாளும் விடிந்தது. நீர் சுழல்கள், புயல் மற்றும் மழை, வானிலை நிலவரம் மற்றும் புவியின் தட்பவெப்பம் பற்றி தெரிந்த ஆலோசகர் ஒருவர் காவல் நிலையத்தில் பேசிக் கொண்டிருந்தார். சுபாஷை கவனிக்க மட்டுமே முடியும். காரணம், புதிய கேள்விகளோ சந்தேக கேள்விகளுக்கோ அவரிடம் கொடுக்காத வண்ணம் பேசிக் கொண்டிருந்தார். சுழல் இது ஒரு சாதாரண நிகழ்வுதான். நாம பாக்கெட்ல இருக்க தண்ணிய வெறுமன கையை வச்சு ஒரு வட்டமான நகர்வுல கொடுக்கறதாலே உருவாகுற மாதிரி. அதே மாதிரிதான் ஆற்றுப்படுகையில இருந்தும் இல்ல மலைகள்ல இருந்தும் நீர்வீழ்ச்சியில் விழுகிற தண்ணி ஒரு குறிப்பிட்ட வேகத்துல சீரான இடைவெளியில் குறிப்பிட்ட வட்டப்பாதையில் வந்து விழுந்து தண்ணிக்கு அடியில உருவாகுற சின்ன சுழல் நேரம் போக போக அதோட வேகத்துக்கு ஏத்த மாதிரி பெருசா மாறிக்கிட்டே இருக்கும். அதோட வேகம் அதிகமா இருக்கிறதுனால மக்களால அதுக்குள்ள தாக்கு பிடிக்க முடியறதில்ல. சுருக்கமா சொன்னா வெட்டாந்தரையில உருவாகிற சூறாவளி மாதிரி இது தண்ணிக்குள்ள உருவாகுது. சார், இது மாதிரி சுழல் வராம தடுக்க முடியுமா, இல்ல செயற்கையாக உருவாக்க முடியுமா என்றார் சுபாஷ். இது வராம தடுக்க நீங்க நீர்வீழ்ச்சியை நிறுத்தினாதான் முடியும் சார் என்று சொல்ல கூட்டம் சலசலப்போடு சிரிப்பு சத்தமாக மாறியது. இது சிரிக்க சொல்லல. இயற்கையை கட்டுப்படுத்த நாம என்ன கடவுளாம்? இல்லையே. அதே மாதிரி சூழலை செயற்கையாலும் உருவாக்க முடியாது சார். ஏன்? அதுக்கும் சேர்த்துதான் பதில் சொல்லியிருக்கேன். இயற்கையை கட்டுப்படுத்தவோ உருவாக்கவோ நாம ஒன்றும் கடவுள் இல்லையே. மணிக்கு 500 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் உருவாகும் சூழலை யாரேனும் செயற்கையாய் உருவாக்க முடியுமா என்ன? உண்மையிலே அவரின் அந்த இயற்கையை கட்டுப்படுத்த நாம என்ன கடவுளா என்ற பதிலை சுபாஷ் யாரிடமோ சொல்லியிருந்தார். அவர் கேட்டிருந்த இதே போன்ற ஒரு முட்டாள்தனமான கேள்விக்கு அலார் என்று நின்றிருந்த மருதனை அறைவிட்டார் இன்ஸ்பெக்டர் செலியன். நேத்து 20,000 தான் வாங்கினதா சொன்னீங்க. 1,50,000 கொடுத்தாங்களாமே அந்த குடும்பம். எதுக்குடா போய் சொன்னீங்க என்று கேட்டார். அவருக்கு ஒரு பகுதி கொடுத்திருந்தால் இத்தனை கோவம் இருந்திருக்காது போல என்றே அனைவரும் நினைத்து கொண்டனர். அதான் மதியானமே சொன்னமே சார், உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத வேலை இதுன்னு. உயிர் போயிடுச்சேன்னு எங்க குடும்பத்துல யாரு பார்த்துப்பாம்? இவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்கிறோம், இந்த காசை கூட வாங்கினா எப்படி என்றான் மருதன் மிகவும் திமிரான தோணியில். அந்த விபத்து நடப்பதற்கு 4 மாதங்கள் முன்பு பிரியா என்ற பெண் தன் காதலுடன் சேர்ந்து தற்கொலையில் ஈடுபட்டிருந்தார். நீர்வீழ்ச்சியின் உச்சியிலிருந்து குதித்த இருவரின் காதலன் மட்டும் அதிர்ஷ்டவசமாக மரங்களுக்கு இடுக்கில் மாட்டிக்கொண்டு உயிர் தப்பினார். அவள் உடல் சிதறி உயிரிழந்தாள். காதலன் உயிர் பயத்தோடு ஒரு வாரம் கூட தாக்குப்பிடிக்கவில்லை. அந்த வாரத்தின் இறுதியில் சிகிச்சை பலன் அளிக்காமல் இறந்து விடுகிறான். ஆனால் தன்னை மட்டும் தனியாக சாக விட்டதாக பிரியாவின் ஆவி அந்த நீர்வீழ்ச்சியில் பரவி கிடப்பதாக ஒரு வதந்தி.
சிலர் அவளை நடுநிசையில் பார்த்ததாகவும் அவள் கருப்பாக காட்டேரி போல உயிரை வாங்க அங்குமிங்கும் நடப்பதாக பேசிக்கொள்வர். அவள் இளைஞர்களை மட்டுமே குறிவைப்பதாகவும் தனியாக யாரிடம் குளிக்க நேர்ந்தால் அப்படி அவர்களை மூழ்கி கொன்று உள்ளே இழுத்து செல்வதாகவும் பலர் சொல்லிக் கொண்டனர். சுபாஷ், நேற்று செத்து போன பெண்ணோட ரிப்போர்ட் வாங்கிட்டீங்களா என்றார் இன்ஸ்பெக்டர் செலியன். மருத்துவமனையில் மருத்துவருக்காக காத்திருந்தார். அறிக்கையோடு வெளியே வந்த டேனியல் அதை சுபாஷிடம் நீட்டினார். டாக்டர், பாடிய கொடுத்தாச்சாம். அது நைட்டே கொடுத்துட்டேன் சார், அவங்க அப்பாவே கிளம்பிட்டாங்க என்றார். அப்புறம் இந்த சாவுல சந்தேகம் வர மாதிரி ஏதாச்சும் இருக்கா? தண்ணியில மூழ்கி சாகுறதுல என்ன சந்தேகம்? என்னோட பார்வையில எதுவும் இல்லை. ஆனா அந்த பையனோட கால்ல இருக்குன மாதிரி ஒரு தழும்பு தெரியும் என்று சொல்ல சுபாஷ் அதிர்ந்தார். இருக்குன மாதிரியா? அது என்ன தழும்பு டாக்டர் என்று கேட்க, அந்த ரிப்போர்ட்ல அதுக்கான போட்டோவும் இருக்கு பாருங்க என்றார். சுபாஷ் அதை பார்க்க அழுத்தமான ஒரு வளையம் கணுக்கால்களுக்கு மேலே தென்பட்டன. உங்களுக்கு இதுல ஏதேனும் சந்தேகம் இருக்கா டாக்டர்? இருக்கு. ஒருவேளை யாராச்சும் அவனை உள்ள இழுத்துட்டு போய் கொண்டு இருக்கலாம். காவல் நிலையத்தில் மருதா, அந்த பையனை தண்ணிக்குள்ள இருந்து மேல தூக்கிட்டு வந்தது நீங்கதான். அதனால கண்டிப்பா இது உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. என்ன இது? உடம்பு எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வர்றதுதான் சரி எங்களோட வேலை. அதுல என்ன காயம் இருக்கு, தழும்பு இருக்குன்னா எங்களால கண்டுபிடிக்க முடியாது. உள்ளுக்குள்ள அத்தனை பாறைங்க கிடக்கு, சரடுங்க கிடக்கு, பூச்சி போட்டுங்க கிடக்கு, செடி கொடுங்க கிடக்கு. அதுல எங்கேயாச்சும் கால் சிக்கிட்டு இருந்திருக்கும். நாங்க பார்க்கும்போது உடம்பு சேர்த்துக்குள்ள செங்குத்தா கிடந்துச்சு. அதை வெளியே எடுக்கவே போதும் போதும் ஆயிடுச்சு. எங்கிட்ட இத்தனை கேள்வி ஆகுமா சார்? சரி, சைன் போட்டுட்டு வெளியே போங்க எல்லாரும். சுபாஷ் மனம் போய்த்தது. இறந்து போன பிரியாவின் ஆன்மா மீது சந்தேகம் அழுத்து கொண்டிருந்தது. சார், பேசாம அந்த நீர்த்தேக்கத்துல இருக்க தண்ணி மொத்தத்தையும் மோட்டார் வச்சு உறிஞ்சி எடுத்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லல என்று கேட்டார் கான்ஸ்டபிள் இளங்கவன். என்னன்னே பேசுறீங்க? இருக்கிற மொத்த தண்ணி எப்படி உறிஞ்சி எடுக்கிறது? நீங்க எத்தனை மோட்டார் பம்பு வைப்பீங்க? மலையில இருந்து வர்ற தண்ணி விடாம 24 மணி நேரமும் நிரம்பிக்கிட்டு இருக்கு. இவர் மொத்தத்தையும் உறிஞ்சிருவாராம். இயற்கையை தடுக்க நாம் என்ன கடவுளாம் ஏன்னா அவர் சொன்னது அன்றைக்கு இன்று ஞாபகம் வந்தது. அவள் மயக்க நிலையிலிருந்து கண் விழித்தாள். ஒரு பெரிய வெளிச்சம் வானமாக தோன்றியிருந்தது. தன்னை சுற்றிலும் ஒரு சிறிய கூட்டம் சூழ்ந்துள்ளதை பார்க்கின்றாள். உடல் மொத்தமாக நனைஞ்சிருந்தது. பின்னர் சுயநினைவுக்கு வந்தால, என்னாச்சு? என்னோட ட்ரெஸ் மொத்தம் நனைஞ்சிருக்கு. எப்போ மயக்க போட்டேன் என்று கேட்டாள் சார்லதா. தெரியல. குளத்துக்கிட்ட உட்காந்து நல்லாதான் பேசிட்டு இருந்தேன். அப்புறமா ஏன் மயங்கின என்ற குழப்பமான கேள்வியோடு தொடர்ந்தாள் தோழி கனிமொழி. இல்ல, யாரோ என்ன தண்ணிக்குள்ள பிடிச்சு தள்ளி விட்ட மாதிரி இருந்தது. யாரு? சாரு, நாங்க யாரும் தள்ளல. நீயே தான் முகம் கழுவலாம்னு போய் விழுந்த. ஆனா மயக்கம் போடுவேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. நானே விழுந்தனா? இல்ல, பின்னால இருந்து யாரோ என்ன தள்ளி விட்டாங்க என்று அவள் ஒரு பெரிய ஆழமான கோப நிலைக்கு சென்று கொண்டிருந்தாள். காவல் நிலையத்தில் மரண சூழல் பற்றிய விரிவாக்கம் முடிந்ததும் மருதோட ஆளுங்க வந்தாச்சா ஏட்டையா என்று கேட்டார் சுபாஷ். அவங்களாம் நேரத்துக்கு வந்துட்டாங்க. நாம தான் நேட்டு என்று அவர் சொல்லவும் சுபாஷின் கேள்விகள் மருதனை நோக்கி பாய்ந்தன. நேற்று எத்தனை மணிக்கு நீங்க ஸ்பாட்ல இருந்தீங்க? யார் உங்களுக்கு பையன் தண்ணிக்குள்ள அடிச்சிட்டு போனதா தகவல் கொடுத்தா என்று கேள்வியை தொடங்கினார் சுபாஷ். தகவல் இவங்க தானே குறிப்பிட்டு கொடுக்கல சார். காட்டு வேலைகளை இருந்தோம். ஆளு சொல்லல மாட்டாதா பேசிக்கிட்டாங்க. நாங்க இடத்துக்கு வந்தோம். வரும்போது நேரம் மதியானம் 3 நாள் இருக்கும். வழக்கமா உடம்ப எடுத்து கொடுத்தா வாங்குற மாதிரி இவங்க கிட்ட எவ்வளவு வாங்கின? சின்ன பசங்க வேற சார், யாருக்கிட்டையும் பெருசா காசு வாங்க முடியல. வேற வழி இல்லாம கொடுக்கறத வாங்கிட்டு தான் தண்ணிக்குள்ள குதிச்சோம். சரிவா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என்று தனது அறைக்கு மருதனை கூட்டிச் சென்றார் சுபாஷ். ஒரு தேவையற்ற அமைதி நீண்ட நேரமாக தொடர்ந்தது. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துக்கொள்ள சுபாஷின் பார்வை ஜன்னலுக்கு வெளியே திருப்பிக் கொண்டார். என்ன சார், எங்க மேல எது உங்களுக்கு சந்தேகம் கிடக்கா? இன்னும் அப்படி ஏதாச்சும் இருந்தா நேரடியாவே சொல்லிவிடுங்க சார் என்று சிரித்துக்கொண்டே கேட்டான் மருதன். இருக்குதாம். போலீஸ்காரனாவே எல்லார் மேலேயும் சந்தேகப்பட வேண்டியது இருக்கும், பொண்டாட்டி உட்பட. ஏன்னா நாங்க இருக்க வேலை அப்படி என்று இயல்பை குத்தி காட்டி பேசினார் சுபாஷ். உண்மைக்கும் சந்தேகத்துக்கும் எப்பயும் தூரம் அதிகம் சார். எல்லா சந்தேகத்திலையும் உண்மை இருந்துறதில்ல. எவ்வளவு பெரிய புத்திசாலி இருந்தாலும் அவனுக்கு மிஞ்சினதுன்னு ஒண்ணு கிடைக்கும்ல பூமியில. மருதனை சூசனம் சுபாஷை சற்று புன்னகைக்க வைத்தது. வெளியே தூரத்தில் தொடர்ச்சியான மலைகள் ஆக்கிரமிப்பு மிக அழகாவும் ரம்யமாகவும் தெரிந்தது. பார்வையை மருதனை நோக்கி திருப்பாமலே, அப்போ அவளை பார்த்திருக்கியா நீ? இது எல்லாத்துக்கும் காரணம் அவதான்னு உனக்கு தெரியுமா என்று கேட்டார். அவளா? யாரு? யார பத்தி சார் கேக்குறீங்க? புரிந்தும் புரியாதவன் எதிர்கேள்வி கேட்டான் மருதன். சுபாஷிடமே இந்த ஒரு மூர்க்கமான கோபம் தென்பட விளையாட்டை விடுத்து பதிலளித்தான். நடந்து 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. அந்த பணத்தை எடுக்கும்போது நீங்களும் அந்த கேஸ்ல இருந்தீங்க சார். என்னால கண்டிப்பான்னு சொல்ல முடியாது. ஆனா பரவாயில்ல, பேசிக்கிறத வச்சு பார்த்தா அவளாதான் இருக்கணும். செத்து போனவங்க லிஸ்ட் எடுத்து பாருங்க. எல்லாரும் 30 வயசுக்குள்ள இருக்கிற சின்ன பசங்களா தான் இருப்பாங்க. நேத்து செத்த வரைக்கும் எல்லா உடம்புகளையும் நான் தான் வெளியே எடுத்துட்டு வந்திருக்கேன். தண்ணிக்குள்ள போகும்போது கும்பிடாத சாமி கிடையாது. அவ்வளவு பயமா இருக்கும். சுபாஷிடமிருந்து கொஞ்சம் தாமதமாக
திடுக்கிடுத்தாலும் நீ அதை பார்த்திருக்கியா என்ற கேள்வி இழந்து பார்வை மருதனை நோக்கி திரும்பியது. மருதன் பதட்டமும் பயமும் சேர எச்சிலை மென்று முழுங்கிக் கொண்டிருந்தான். வேர்வை நெற்றியின் திருநீரை அழைத்தபடி வழியா மருதன் என்று அவனை சுயநினைவுக்கு வரவழைக்க கூப்பிட்டுக் கொண்டிருந்தார் சுபாஷ். 1 வருடம் 4 மாதங்களுக்கு முன்பு 2 இளம் ஜோடி நீர்வீழ்ச்சி தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் காவல்துறை நீர்வீழ்ச்சியை அடைந்தது. சுற்றுலா பயணிகள் குளிக்கும் இடம் வெறிச்சோடி இருந்தது. நீர்த்தரையில் விழுந்து நீர்த்தேக்கத்தில் புரண்டு ஆறாக பாயும் வழியை கூட்டம் ஆக்கிரமித்திருந்தது. அதன் வழியாக மெல்லியதான இரத்த படிகையும் இருந்தது. தற்காலிக தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க எங்கம் என இன்ஸ்பெக்டர் இருந்து வந்த கேள்வி யாரிடமும் பதில் வரவில்லை. மீண்டும் சத்தமாவும் கோமாவும் கேட்க யாரோ ஒருவர் நீர்த்தேக்கத்தை கை காட்டினார். சுபாஷின் பார்வை நீர்த்தேக்கத்தை நோக்கி திரும்பியது. கீழே விழுந்தது ஒரு பொண்ணு சார். கூட சேர்ந்து விழுந்த பையன் நீர்வீழ்ச்சிக்கு நடுவில் இருக்கிற காட்டு மரங்கள்ல மாட்டிக்கிட்டான். அதனால அவனுக்கு ஒன்னும் ஆபத்து இல்லை. ஆனா காயம் அதிகம். பொண்ணு நேர பாறையில வந்து விழுந்த வேகத்துல அவனோட உடம்பு அந்த தண்ணிக்குள்ள சறுக்கிட்டு போயிடுச்சு. நாங்க உடனே போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டோம். எவ்வளவு நேரம் ஆகுது? 1/2 மணி நேரத்துக்கு அதிகமாவே ஆயிருக்கும் சார். அந்த பையன் இப்பதான் நீங்க வர்றதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி ஜிஹெச்சுக்கு தூக்கிட்டு போனாங்க. ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணீங்களா? வேணாடா சார், கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்க என்று அவன் முடிக்கவும் தகவல் கொடுத்து உள்ளூர் ஆசாமியை தொடங்கினான். ஃபயர் சர்வீஸ்லாம் இந்த வேலைக்கு லாய்க்கு இல்லை சார். அவங்களால முடியவும் முடியாது. காட்டுங்கள்ல இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிட்டா உடம்புகளை எடுக்க வேற ஒரு கூட்டம் இருக்கு சார். அவங்கள கூப்பிடலாம் என்றார். அது எங்களுக்கு தெரியும். நீ பொத்திக்கிட்டு ஓரமான இல்லை என்று சொன்ன இன்ஸ்பெக்டர் செனியர் சுற்றுப்புற கூட்டத்திடம் பரவலான விசாரணையில் ஈடுபட தொடங்கினார். நீர்த்தேக்கத்தின் ஆழம், அதன் வேகம், நீர்த்தேக்கத்துடன் கிடக்கும் அழுத்தம், கடினமான சேறு, விஷவாயு பயம், அதனோடு இருக்கும் விஷ சந்துக்கள், இதையெல்லாம் கடந்து சேற்றுக்கு அடியில் மாட்டிக்கொண்டிருக்கும் சிதறியவுடன் இது மிகவும் ஆபத்தான தேரில் அந்த ஆபத்து தங்களையும் கொன்றுவிடும் என்று அது போன்ற பல்வேறு காரணங்களை கை காட்டி தீயணைப்பு வீரர்கள் பின்வாங்கியது காவல்துறைக்கு பெருத்த அதிர்ச்சியாக இருந்தது. செழியன் திரும்பி, அது எங்களுக்கு தெரியும், பொத்திக்கிட்டு ஓரமா நில் என்றுதான் சொன்ன நபரை பார்த்தான். இன்ஸ்பெக்டர் பேச்சை கேட்டு அவனும் ஓரமாக தான் நின்று கொண்டிருந்தான். ஒரு கையால் வாயை பொத்திக் கொண்டு நிற்பது செழியனை கிண்டல் செய்வது போன்றே தெரிய மனதிற்குள் சிரித்த சிப்பாஸ் அவனை நெருங்கி பிணங்களை தேடி கண்டுபிடிக்கும் ஆட்களை பற்றி கேட்டறிந்தான். அதன் பேரில் மருதன் மற்றும் அவனது ஆட்கள் நீர்வீழ்ச்சியை வந்தடைந்து இறந்த உடலை தேடும் பணியில் ஈடுபட்டன. 2 மணி நேர தேடுதலுக்கு பிறகு நீர்த்தேக்கத்திலிருந்து உடைந்து நொறுங்கிய தலையுடன் ஒரு குழந்தை கிடந்த அந்த பெண்ணின் உடலை சேற்றோடு சேராக வெளியே தூக்கி வந்தனர். அவளின் தலைப்பிளவில் இருந்து அப்போதும் கூட இரத்த கசிவு தென்பட்டு கொண்டிருக்க ஒரு அகலமான பார்வையை சுபாஷை நோக்கி பார்த்தவன இருந்தன அவளது கண்கள். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவனது காதலனை விசாரிக்க தொடங்கினார் சுபாஷ். அவன் சுயநினைவோடு இருந்தாலும் உடலில் படபடப்பும் பயமும் நிறைந்திருந்தது. 6 மணி நினைவூட்டப்படி மருத்துவமனை கடிகாரம் ஒளி எழுப்ப அதிர்ந்தவன் அலறியபடி எழுந்து கத்தினான். அவனை சமாதானம் செய்வதை பெரும்பாடாக இருக்க, பிரியா, ஐ எம் சாரி பிரியா, ஐ எம் சாரி. உன்னை விட்டுட்டு தனியா வந்திருக்க கூடாது, உன்னை தனியா அனுப்பியிருக்க கூடாது என்று கத்தியபடி மருத்துவமனை ஜனங்களை திறந்து குதிக்க முற்பட்டான். அவனை சமாதானம் செய்து மருத்துவர் ஏதோ ஒரு ஊசியை செலுத்த அவன் அமைதியாகி ஒரு ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றான். டாக்டரிடமிருந்து வந்த பார்வை அவர் தன் மீது மிகுந்த கோபத்தில் உள்ளார் என்பதை அறிந்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினார் சுபாஷ். உயிரிழப்பை விட மரணத்தை பார்த்து வந்தவர்கள் இனம் புரியாத பயமும் நடுக்கத்தையும் குற்ற உணர்வையும் சுபாஷ் இப்போதான் பார்த்து உணர்கின்றான். தனக்கு உயிரான ஒன்று இழந்த அந்த உயிரிழப்பை காட்டிலும் மறுஜன்மம் எடுத்து இந்த மண்ணில் யாசிப்பதும் யாசிக்க நினைப்பதும் சாபக்கேடான ஒன்று. அது சத்தமில்லாத இதயத்தை பல 100 முறைகள் துளைத்து செல்லும் கூர்மையான ஊசியை போன்றது. காய்ச்சல் ஊசி சுபாஷின் இடது கையில் சத்தமில்லாமல் இறங்குகின்றது. அவன் அந்த அகோரமான இறந்த உடலை பார்த்து வந்த காய்ச்சலாக அது இருக்கலாம். இழந்து முதுகிற்கு ஒரு தலையணை முட்டு கொடுத்து அமர்ந்தவன், செத்து போனவ பேரு என்ன சார் என்று கேட்டார். பிரியா, எனக்கு அது சொல்ல. எதுக்கு தற்கொலை பண்ணலாம்? அங்கிருந்து சூடான தேநீரை ஊற்றிக்கொண்டு இளங்கோவை நோக்கி திரும்பிய சுபாஷின் கேள்வி 2 பேர் வீட்டையும் ஒத்துக்கலையாம். மலை உச்சியிலிருந்து குதிச்சிருக்காங்க என்று இளங்கோவின் வார்த்தைகள் தெரிந்த இயல்பும் யதார்த்தம் கலந்த பதிலும் அவரின் வாழ்வில் இது போன்ற எத்தனைகளை அவர் பார்த்திருப்பார் என்ற கேள்வியை தூண்டி நின்றது. இது மாதிரி எத்தனை கேஸ் பார்த்திருக்கீங்க, பயமா இல்லையா? பார்த்திருக்கேன் நிறைய. ஆனா உன்ன மாதிரி வந்து ஒரு வாரத்திலே இவ்வளவு பெரிய விஷயத்தால பாதிச்சிருக்க மாட்டேன் என்று சிரிக்க தொடங்கினார். சுபாஷும் பேருக்கென்று சிரித்தபடி பிளாஸ்கில் மூடியில் ஊற்றி தந்த தேநீரை சுவைத்தார். 1 வாரமான நிலையில் சிகிச்சை பலனின்றி பிரியாவின் காதலன் கதிர் இறந்த தகவல் மருத்துவமனையில் வந்திருந்தது. அதன் பிறகு அந்த நீர்வீழ்ச்சியின் நடுப்பகல் வெளியிலும் நள்ளிரவு வெள்ளம் யாரோ உலாவதாகவும் நடமாட்டங்கள் தெரிவதாகவும் யாரோ ஒரு பெண் குரல் அழுவதும் சிரிப்பதும் வாடிக்காய் உணர முடிகின்றன என பரவலான பேச்சு எழுந்து கொண்டிருந்தது.
அந்த புரளிகளும் பேச்சுகளும் உண்மையென்ற சொல்லும் வண்ணம் அடுத்த 4வது மாதத்தில் ஒரு இளம் வாலிபன் உயிரிழப்பு நேர்ந்தது. அந்த இறப்பிலிருந்துதான் நீர்வீழ்ச்சி விபத்துகளில் இருந்து போகும் உடல்கள் வெளியே எடுத்துக் கொடுக்கும் பணியை தொடங்கினர் மருதன் குழுவினர். சார், டீ என்று யாரோ காது கிட்ட வந்து கூப்பிடும் போதுதான் சுபாஷ் நினைவுக்கு வர முடிந்தது. வெளியே மழை தூறுவதை அப்போதான் கவனித்தார். எதிரில் மருதன் ஊற்றி வைத்த தேநீர் பாதி குடித்த நிலையில் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்தான். சுபாஷ் தேநீரை குடித்தபடி, உனக்கு எப்பயாச்சும் அனுபவம் இருக்கான்னு கேட்டிருந்தேன், அதுக்கு இன்னும் பதில் வரலையே மருதான் என்று கேட்டார். பணங்களை தேடி கண்டுபிடிக்கும் போது அந்த மாதிரி விஷயங்களை உணர முடியும். நாங்க 2 இல்ல 3 பேர் சேர்ந்து தண்ணிக்குள்ள போறதால பயம் இருக்காது. ஆனா எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லாம யாரோ ஒரு 3வது மனுஷனும் எங்க கூட வர்றதா எப்பயும் உணர முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்ற மாதிரி ஒண்ணுன்னா, 3வதா ஒரு பையனோட பலி எடுத்த ஞாபகம் இருக்கா? ம் மாறி. அதெல்லாம் தெரியல. சிதம்பரம் பக்கம் ஏதோ ஒரு ஊரு சொல்லியிருந்தாங்க. குணா அந்த டெத் சர்க்குலேஷன் பையனை எடுத்துட்டு வா என்று சத்தமாக கத்த, அடுத்த சில நிமிடங்களில் அந்த பதிவேடு சுபாஷின் மேசை மீது இருந்தது. பக்கங்களை புரட்டி 3வதாக உயிரிழந்தவனின் விவரங்களை பார்த்தார். பேர் மாரியப்பன், வயசு 26, ஊரு சிதம்பரம் தான். நடந்து 8 மாசம் ஆகுது என்று சொல்லிக்கொண்டு பதிவெட்டை மூடினார். நானும் பரமனும் தான் அந்த உடம்பு எடுக்க தண்ணிக்குள்ள இறங்கியிருந்தோம்னு நினைக்கிறேன். ஆனா எங்களுக்கு தகவல் வந்ததே சாயந்தரம் 5 மணிக்கு மேலதான். எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், பாடி எடுத்து கொடுத்தே ஆகணும்னு அவங்க ஃபேமிலி ஒத்த கால்ல நின்னாங்க. உள்ளுக்குள்ள அன்னைக்கு என்னமோ நடக்க போகுதுன்னு தோணிக்கிட்டே இருந்தது. வெளியவே இருட்டு, உள்ள கேட்கவா வேணும்? என்னால உள்ள இருந்த தண்ணியோட அழுத்தத்தை தாங்கவே முடியல. உண்மையில யாரோ கழுத்து மேல வந்து உட்காந்து அழுத்துற மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் பிரம்மன்னு நினைச்சேன். ஆனா என்னால வழக்கமா மூச்சடக்க முடியாத திணறும் போதா தெரிஞ்சது என்னை யாரோ கொல்ல முயற்சி பண்றாங்கன்னு. உணர மட்டும்தான் முடிஞ்சது, பார்க்க முடியல என ஒரு அவநம்பிக்கையான பதில் சுபாஷிடமிருந்து வர, இங்கே 2த்துக்கும் ஒரே அர்த்தம் தான் சார் என்று பதில் வந்து அந்த உரையாடல் முற்றி பெற்றது. காவல் நிலையம் சத்தமின்றி அமைதியாய் இருந்தது. இன்ஸ்பெக்டர் வழக்கம் போல நகரம் சுற்ற கிளம்பியிருந்தார். சுபாஷ் குழப்பமான மனநிலையோடு தனது இருக்கையில் அமர்ந்திருந்தார். நீரில் நனைந்த உடல் வெளிப்படுத்தும் நடுக்கத்தோடு சேர்ந்தாய் அவரது மனம் இயல்பு நிலையில் இல்லாமல் இருந்தது. 2 பூட்ஸ் கால்கள் மெதுவாக தன்னை நெருங்க வருவதை உணர்ந்தாலும் நிமிர்ந்து பார்க்கவில்லை. அடுத்த ஒரு வாரத்துக்கு சரியான மழை பெய்ய போறதா பேசிக்கிறாங்க. ஆத்துல வெள்ளப்பெருக்கு வர அதிக வாய்ப்பு இருக்கு. பேசுவது இளங்கோவன் என்று தெரிந்து நிமிர்ந்து பார்த்தார். அதுக்கு நாம என்ன செய்யறது ஏட்டையா? இல்ல, முன்னேறிப்பதெல்லாம் செஞ்சுட்டாங்க. விஷயத்த சொன்னேன், அவ்வளவுதான். நேத்து செத்து போன அந்த பையனோட அட்ரஸ் வாங்கிட்டீங்களா? நேத்து ராத்திரியே வாங்கியாச்சு. சென்னை நுங்கம்பாக்கம். இது சாதாரணமா கடந்து போக முடியலையே. ஏன் சார்? சுபாஷின் கேள்வி சற்று அழுத்தம் வலியும் நிறைந்து வெளிப்பட்டது. தன்னை இருக்கையில் பொருத்திக் கொண்ட இளங்கோவன், போராத யாராலையும் நிறுத்த முடியாது, வராத யாராலையும் தடுக்க முடியாதுங்க சார் என்று கேளிக்கையாவும் சமயோஜிதமாக முடித்தார். சுபாஷிற்கு அந்த பதில் சிரிப்பை வரவழைத்தாலும் சோர்வாய் காவல் நிலையம் விட்டு வெளியேறினார். நான் வேகமாக மூச்சினை இழுக்கின்றேன். ஆனால் நான் சுவாசிப்பது காற்றில்லை என்று சில கணங்களில் புரிந்து கொள்ள முடிந்தது. என்னால் மூச்சு விட முடியவில்லை. காற்றுக்குள் தண்ணீரை இழுத்து கொண்டிருந்தது. எனது திணறல் மூக்கை தாண்டி தலையின் மையத்திற்கு சென்று மூளையே தொட்டது. தண்ணீர் எனது மூச்சுக்குழல் முழுவதும் நிரம்பியிருந்தது. நுரையீரல் தண்ணீரால் கனத்து கிடந்தது. எனது கண்கள் வலுக்கட்டாயமாக திறக்கப்பட்டு விழிகள் பிதுங்குகின்றன. நான் நீருக்கடியில் ஆழமாக சென்று கொண்டிருக்கிறேன். 2 கைகள் நீரின் போக்கிற்கு எதிராக செயல்பட்டு நீந்தி மேலே வர எத்தனைக்கின்றேன். அது மிகவும் மெதுவாக குறைவான பலனை எனக்கு தந்து கொண்டிருந்தது. வெளிச்சம் என்னை விட்டு வெகு தூரத்தில் தெரிந்தது. அது நேரம் போக போக இன்னும் தூரமாக தெரிய ஆரம்பித்தது. நான் இருளிலிருந்து காரிலுக்குள் புதைக்கப்படுகின்றேன். சற்று நேரத்துக்கு பிறகுதான் உணர முடிந்தது என் கால்களை யாரோ வேகமாக தண்ணீருக்குள் இழுத்து செல்வது. எனது கால்கள் வலுவான இறுக்கமான அதிசயம் அருவருப்பான 2 கைப்பிடிக்குள் மாட்டிக்கொண்டு இழுக்கப்படுகிறது. அதை நான் உணர்ந்து திரும்பி கீழே பார்க்கிறேன். இருளை தவிர வேறு எதுவும் இல்லை. ஏதோ ஒன்று எனது கால்களை நீந்த விடாமல் இறுக்கமாக பிடித்து உள்ளே இழுத்துக் கொண்டிருக்கிறது. நான் கத்துகிறேன், அலறி துடிக்கிறேன். அதன் வெளிப்பாடு நீர்க்குமிழ்களால் மட்டுமே கிடைக்கின்றது. நீர்க்குமிழ்களில் அடைப்பட்டிருக்கும் எனது மூச்சுக்காற்று வேகமாக தண்ணீருக்கு மேலே படைந்திருக்கும் வெளிச்சத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அதனோடு எனது அலறல் அடைக்கப்பட்டு கிடக்கிறது. இருள் ஒரு கருப்பு நிற புகை போல தண்ணீரில் திட்டு திட்டாக திருந்து என்னை நீருக்குள்ளே வைத்து ஜலசமாதி செய்ய பார்க்கின்றது. வெளிச்சம் முழுவதும் சுருங்கி ஊசி நுழையும் இடைவெளியும் தெரிந்து மறைகின்றன. எனது கை கால்கள் தளர்ந்து நான் சுருங்கி விழுகிறேன். உடல் மூளை முழுவதும் தண்ணீர் சேர்ந்து எனது விழிகள் மூடாமல் திறந்த நிலையில் இருந்தபடியே மயக்கமாகி போகிறேன். எனது கடைசி அலறல் சத்தம் ஒரு சிறிய நீர் குமிழாக உருவெடுத்து மேலே எழுந்து கொண்டிருக்கிறது.
வீட்டிலிருந்து மீன் தொட்டிக்குள் இருந்த வண்ண வண்ண மீன்களை ரசித்த வண்ணம் இருந்தால் சார்லதா. "ஏதுப்பா, வாங்கிட்டு வந்தேன், உனக்கு பிடிக்கும்னு." "தேங்க்யூ" என்று சொல்லிக்கொண்டு மீன்களை கைகளால் தொட்டு பார்த்து அவை தரும் முத்தங்களில் உடல் சிலிர்த்து விளையாடிக் கொண்டிருந்தாள். மொத்தமாக 8 மீன்கள் இருந்தன. "காலத்தில் எதுவும் சண்டையா?" என்று அவரிடம் இருந்து வந்த திடுக்கிடும் கேள்வியில் அதிர்ச்சியோடு திரும்பினாள். "காலத்தில் எதுவும் சண்டையான்னு கேட்டேன்." ஆமாப்பா, என்னை எவ்வளோ குளத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டாளுங்க, அதான் சண்டை போட்டேன். ஆனா பெரிய சண்டைலாம் இல்லையே." "உன்னை யாரு குளத்துல தள்ளி விட போறா? சரி, அதுக்கு போய் சண்டை போடுவியா? ஆம்பளை பசங்க மாதிரி இதுக்கெல்லாமா சண்டை போடுவாங்க?" "இது ரொம்ப குட்டி சண்டைப்பா, பயப்பட எதுவும் இல்ல. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது இந்த விஷயம்?" அப்பாவை கொஞ்சிக் கொண்டே கேட்டாள் சாரு. "உங்களுக்கு வர ஒரு ஸ்டாஃப் தான் ஃபோன் பண்ணாங்க. அண்ட் இது மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடாதீங்க, புரியுதா?" என்று சொல்லிக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தாள். "ஆமா, ஆம்பளை பசங்க மட்டும்தான் சண்டை போடணுமா என்ன?" என்று மனதிற்குள் நினைத்தபடி புதிய மீன் தொட்டியை அடைந்தவள் கைகளில் நீர் மூழ்கி சிறு சிறு அலைகளை உருவாக்கினாள். மீன்கள் எந்தவித பயமும் இன்றி அங்குமிங்கும் அலைந்தன. பிறகு தன் கைகளாலே அலைகளை பெரிதுபடுத்தினாள். கண்ணாடி குடுவைக்குள் இருந்த நீர் அங்குமிங்கும் அலக்களிக்கப்பட மீன்கள் பயத்துடன் அங்குமிங்கும் ஓடிய வண்ணம் இருந்தன. பின்னர் நீருக்கு மையத்தில் தன் கைகளை வைத்து வட்டமாக சுழற்ற ஆரம்பித்தார். பின்னர் மிகவும் வேகமாக தன் கைகளை நீரோடு சேர்த்து சுழற்ற அந்த சுழலில் மீன்கள் யாவும் தன்னிலை மறந்து சுழலோடு பயணிக்க ஆரம்பித்தன. சாரு சுழலை தொடர்ந்தாள். மீன்கள் இறந்து போனவைகளை சுழலில் மிதந்து கொண்டிருந்தன. சாரு தன் தலையை முழுவதுமாக நீர் தொட்டிக்குள் முக்கி வாய் வழியாக நீர்க்குமிழ்களை வெளிவிட அவை நீருக்கு வெளியே வந்து சத்தமிடுகின்றன. சாரு என கத்த, "இங்கு இத பத்தி அதிகம் யோசிக்காத. அதிகமா யோசிக்கிறதால தான் உன்னோட சமையல இருந்து நீ காணாம போகிற. இந்த டாக்டர் சொல்லாம உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டா சொல்றேன்." டாக்டர் டேனியல் ஆறுதல் கொடுக்கும் வார்த்தைகள் இது. சுபாஷ் மருத்துவமனை வளாகத்திற்கு பின் போடப்பட்டிருந்த சிமெண்ட் இருக்கையில் உட்கார்ந்திருந்தான். மாலை காற்றுக்கு ஒரு இதமான தென்றலை வளர்ப்பு மரங்கள் வீசிய வண்ணம் இருந்தன. ஒரு நல்ல போலீஸ்காரனா, யாருக்கும் துணிஞ்சவனா, எதுக்கும் பயப்படாம இருக்க நான் ஒவ்வொரு நொடியும் போராட வேண்டி இருக்கு டாக்டர். எந்த விஷயங்களும் எனக்கு இவ்வளோ ப்ரெஸ்ஸா கொடுத்ததே இல்லை. டாக்டர், ஐ நோ. ஆனா இதுல உனக்கு அழுத்தம் கொடுக்குற அளவுக்கு என்ன இருக்கு சுபாஷ்? உனக்கு நீயே தான் ஒரு அழுத்தத்தை உருவாக்கிக்கிற. பேய் பிசாசு உன்னோட தூக்கத்தை கெடுக்குதா, இல்ல நடந்தது கொலைன்னு சந்தேகப்படுறியா? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? விகாரமான அருவருப்பான உயிரிழப்புகளை பார்க்கும்போதெல்லாம் பயம் தொத்துகிறது என்று சுபாஷ் சொல்லவும் டாக்டரிடமிருந்து எதிர்பார்த்த ஒரு சிரிப்பு வெளிப்பட்டு கொண்டிருந்தது. "தயவு செஞ்சு நான் பொய் சொன்னேன்னு டாக்டர் சொல்லு." சுபாஷ் டியூட்டிக்கு ஜாயின் பண்ண முதல் வாரமே ஒரு மோசமான சூசைட் கேஸ்ல இன்வால்வ் ஆகி காய்ச்சல்ல கிடந்தேன். அந்த சாவை விடவா ஒரு மோசமான சாவை பார்த்திருக்கப்புறம் உண்மையில் அவர் சொல்வதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் சுபாஷிடம் கிடையாது. ஆனால் அந்த உயிரிழப்பு சம்பவத்தின் பிரதிபலிப்பு தான் இத்தனை அழுத்தங்களோடு அவனை நகர்த்துகின்றன என்று அந்த மருத்துவருக்கும் தெரியாது. போஸ்ட்மார்ட்டம் பண்ண ரொம்பவே சிரமப்பட்டிருக்கீங்களா? அதையெல்லாம் இப்போ கிளறாத. நான் என்னோட வேலையை பார்க்க போறேன். லீவ் மீ என்று சொல்லிக்கொண்டு அவர் அந்த இடத்தை விட்டு விரைந்தார். சிரித்தபடி வானத்தை பார்த்தார் சுமஸ். மேகங்களற்று வானம் வெறிச்சோடி இருந்தது. அதன் தெளிவான பிம்பத்தை தன் மனதோடு பொறித்துக் கொள்ள ஆசைப்பட்டார். இறக்கப்படும் உடல் நேராக எங்கு செல்கிறது? உண்மையில் அப்படி என்னதான் இருக்கின்றது அந்த மஞ்சனத்து தேக்கத்தில்? குதித்து ஒரு தினம் பார்த்து விடலாமா? சுழலில் மாட்டிதான் இவர்கள் அத்தனை பேரும் உயிரிழந்தார்களா? ஒருவனும் அதன் ஆழத்தை பார்த்ததில்லையா என்ன? அவள் இன்னமும் உயிரோடு இருக்கின்றாள் அல்லவா? அலையில் உடல் வளர்ந்து பிசாசு போல உழவும் அவளைத்தான் எங்கு சென்று கண்டறிந்து கொள்வது போன்ற மூளை கலங்கெடுத்து விழுங்க முற்படும் கேள்விகளும் விலைக்கூற்றிலும் இருந்து தன்னை மீட்டுக் கொள்ளும் தெளிந்த மனதை வேண்டிக் கொண்டிருந்தார். சரியான இருட்டு சார். அப்போ யாருன்னு தெரியல. ஆனா பார்க்க மனச மாதிரி இல்ல. அதை என்னால உறுதியா சொல்லிட முடியும். நல்ல கரு கருன்னு முட்டிக்கால் வரைக்கும் முடியோட அது நடந்து தண்ணிக்குள்ள எங்க இருந்துச்சு. முகத்தை பார்க்க கட்டி என்னால அது அந்த செத்து போன பொண்ணாதான் இருக்கும்னு நம்பிக்கை. கண்டிப்பா அவதான் சார் இத்தனை கொலைக்கும் காரணமா இருப்பா என்று வாக்குமூலம் கொடுத்த முருகேசன் என்று கையொப்பம் இட்டிருந்த பக்கத்தை திருப்பினார் சுபாஷ். சுழல் மரணம் 4, பெயர் அருண்குமார் என்று அடுத்த விசாரணை தொகுப்பு தொடங்கியது. இவையெல்லாம் சுழல் மரணங்களின் நேரடி சாட்சிகள் அல்லாது பிற குறிப்பிடத்தகுந்த செய்திகள். அந்த மரண தொகுப்பேட்டினை வேகமாக முடி மேசையின் ஒரு பகுதிக்கு தள்ளிய சுபாஷ் மேசையின் மீது தலை வைத்து படுத்துக் கொண்டார். 3ஆம் விபத்து ஏற்படும் போதுதான் இந்த நிகழ்வில் ஒளிந்திருக்கும் மர்மங்களின் முடிச்சுகள் அவிழ்க்காத மூட்டையால் சுபாஷ் கைகளுக்கு வந்து சேர்ந்தது. ஊர்வாயில் சிக்கிய அருவியின் மரணங்கள் பற்றிய செய்திகள் பிரியாவின் பிசாசு குணங்களால் உருவாகும் அழிவுகள் என்றும் மனித வேட்டை என்றும் வெற்றிலை பாக்கை போல கொதை கொதிக்க மென்று துப்பிக் கொண்டிருந்தன. அருவியை ஓட்டிய குடியிருப்புகள் வசிப்பவர்கள் அவ்வப்போது அந்த பகுதியில் ஆன்மா நடமாட்டம் இருப்பதாகவும் யாரோ அடிக்கடி அழுவதாகவும் புகைச்சலை கிளப்பிவிட தொடங்கின.
இந்த வீட்டுக்கு கிளம்பிட்டியா சுபாஷ்? யார் என்று நிமிர்ந்து பக்கம் இரவு நேரக்கு பணிவுக்கு வந்திருந்த சப் இன்ஸ்பெக்டர் சேரன். மணி என்ன ஆகுது? அதையும் நீ இன்னும் பார்க்கலையா? 10 போகுது. இல்ல, வீட்டுக்கு போனா தனியாதான் தூங்கணும். நான் ஸ்டேஷன்லயே படுத்துக்கிறேன் என்று தலையை தொங்க போட்டுக் கொண்டார். நிலைமையை புரிந்தவராய் எதிரிருக்கையில் அமர்ந்த சேரன் மெதுவாக பேசத் தொடங்கினார். சுபாஷ், நீ எதுக்கு இந்த கேஸ்ல இவ்வளவு சீரியஸா காட்டுற? இது உன்னை ஒரு கட்டத்துக்கு மேல தவறான முடிவுக்கு தூண்டும், தெரியும்ல? எல்லாரும் என்ன சமாதானம் செய்வீங்களே தவிர கடைசி வரைக்கும் பிரச்சனைக்கு யாரும் தீர்வு கொடுக்க மாட்டீங்க, அப்படித்தானே? தீர்வு சரி, அதுதானே உனக்கு வேணும். களத்துல இறங்கலாமா? சேண்டம் அந்த உற்சாகமான பதில் சுபாஷை சற்று நிமிர்ந்து அமரச் செய்தது. மேஜைக்கு பக்கவாட்டில் இருந்த சுழல் மரணங்கள் அடங்கிய பதிவேட்டை எடுத்து பிரித்தார் சேரர். பிரியா, தற்கொலைக்கு அப்புறமா மொத்தமா 8 விபத்து நடந்திருக்கு இல்ல? ஆமா. ஆனா அந்த தற்கொலைக்கு முன்னாடி டெத் சர்க்குலேஷன் ஏதாச்சும் ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கா? அதோட ஃபைல் தனியா இருக்காம். அதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஆனா வருஷத்துக்கு 1 2 தான். இந்த மாதிரி வருஷத்துக்கு 8 டெத் எல்லாம் பாசிபிளே இல்ல. அதுக்காக தனியால ஃபைல் போட்டு வைக்கல. சேரன் பதிவேட்டை திருப்பியபடி இருந்தார். ரத்தினவேல் நெல்லை. ஆமா, இன்னொரு பையன்தான் இந்த லிஸ்ட்ல 5வது ஆளு. நீயும் தான் இந்த கேஸ பார்த்துட்டு இருக்கிற. உனக்கு தெரியுதா? மேலோட்டமா தெரியும். ஆனா சுபாஷ், இந்த விஷயத்துல நாம ஆழமா போகணும்னா முதல்ல ஏதாச்சும் ஒரு சந்தேகம் நம்ம கிட்ட இருக்கணும். அப்படி ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருக்கியா? இருக்கு. ஆனா அந்த ஒரு விஷயம்தான் இந்த ஜனங்க பேபிசா நம்பிட்டு இருக்காங்க. என்ன அது? செத்தவங்க எல்லாரோட கணுக்காலுக்கு மேலேயும் இருக்கிற மாதிரியும் ஒரு தழும்பு. மேபி அது அவங்க ஆழமா போகும்போது தண்ணிக்குள்ள உள்ள இருக்கிற ஏதோ ஒரு பொறுமையான பொருளோ இல்ல செடி கொடிங்களோ மாட்டிக்கிட்டதுல உருவான காயமா இருக்கலாம்ல. ஆனா எப்படி எல்லாருக்கும்? வேற ஏதாச்சும் நம்ம டீமுக்கு தெரியாது இருக்கா? ஒவ்வொரு விசாரணை முடிவும் எல்லாரும் சொல்லிக்கிற மாதிரி உண்மையில் முடியறது இல்ல. பழக்கப்பட்டதை சொல்லலாம், இல்லாட்டி அவங்களுக்கு தெரிஞ்சது அதுவா மட்டும்தான் இருக்கலாம். புரியலையே. சுலபமா சொல்லணும்னா, தண்ணிக்குள்ள விழுந்து இறந்த அவனுக்கு நீச்சல் தெரியணும். கடல்ல விழுந்தா அவனால அழுத்தத்தை தாண்டி வர முடியாம மூச்சு திணறி இறந்துட்டான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீர்வீழ்ச்சி மரணம் எல்லாமே பெரும்பாலும் சொல்ல சிக்கிட்டான் அதனால செத்துட்டான்னு முடியாது. எல்லா மரணம் இந்த மாதிரி நடந்திருக்கான்னு தான் நினைக்கிறேன். சமூகத்தில் சத்தமில்லாம் கொல்லப்படும் நீதிகளும் கொள்ளையிடப்படும் நியாயங்களும் அதிகமாகவே உள்ளன. தண்டவாளத்தில் சிதற கிடக்கும் எல்லா உயிர்களும் இங்கு தற்கொலைகள் இல்ல. தாமிரப்பரலில் மிதந்து கொண்டிருக்கும் அத்தனை மரணங்களும் இங்கு காதல் தோல்வி குறிப்பதில்லை என்பது சுபாஷின் பொதுவான பார்வையும் கருத்தும். சுபாஷ் சொன்னதை கேட்ட சேரன் கொஞ்சம் தெளிந்தவராய் பதிவேட்டை திருப்பிய வண்ணம் இருந்தார். அரை மின்விளக்குகள் தொய்வின்றி அவர்கள் இருவரும் வேலை செய்வதை ஊக்குவிக்க தடையின்றி எரிந்து கொண்டிருக்க அந்த இரவு கரைந்து கொண்டிருந்தது. பாப்பா, யாரோ கூப்பிடு சத்தம் என் காதலில் ஒலித்துக் கொண்டிருந்தது. அது என்னை ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து எழுப்பு முயற்சியாக தெரிந்தது. பாப்பா எழுந்து. அந்த சத்தம் என்னை தட்டி எழுப்பாமல் வாய் முனங்களாக என்னை கூப்பிட்டுக் கொண்டு இருந்தது. நான் மெதுவாக கண் திறந்தேன். எங்கும் தெளிவற்றும் மங்களமான காட்சிகள். சுற்றுமுற்றும் பார்த்தேன். எங்கும் இருளும் களங்கமான பிம்பங்கள். ஒளி ஏதோ ஒரு மூலையில் இருப்பதை பார்க்க முடிந்தது. உணர முடியவில்லை. நீ பாப்பா என்று அந்த உரிமையும் பாசமும் நிறைந்த குரல் எனது காதுகளுக்கு வெகு அருகில் கேட்டு மறைகின்றது. நான் அங்கும் இங்கும் திரும்பி பார்த்து அதை தேடுகின்றேன். வானம் திறந்த சூரியன் இருக்கும் மேற்பகுதியில் கூடாரம் விரித்தது போல் ஒளி படர்கின்றது. விடுந்து விட்டது என்று நினைக்கிறேன். தண்ணீரின் கலக்கம் மறைந்து தெளிவாக தெரிய ஆரம்பிக்கின்றது. நான் என்னை தேடிய ஒளியினை தேடிக் கொண்டிருந்தேன். மேலே படர்ந்த ஒளி தண்ணீரை தொலைத்து கீழே ஆழம் வரைக்கும் படர்கின்றது. எனக்கு மேலே போக போக விருப்பம். ஆனால் எத்தனை முறை யார் கூப்பிட்டது என்ற குழப்பமும் இருந்தது. எப்படியென்று தெரியவில்லை. என்னால் நீருக்கடியில் மூச்சு விட முடிந்தது. எனது மூச்சு காற்று நீர் குமிழாக மேலே சென்று கொண்டிருந்தது. நான் கொஞ்சமும் தாமதிக்காமல் அந்த இருள் நிறைந்த தனிவிலிருந்து தப்பித்து மேலே நீந்த தொடங்கிவிட்டேன். பாப்பா! அதே குரல்தான் என்னை தூரத்திலிருந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது. நான் நீந்துவதை விடுத்து மெதுவா திரும்பினேன். சேற்றுப்படியில் நின்றபடி நீரில் உப்பி பெருத்து உடலில் சதிகள் கிழிந்து குலைந்தது. தலைமயிர்கள் இழந்து அழுகிய உடைந்த எலும்புக்கூடுகளுடைய ஒரு உருவம் என்னை பார்த்து கையசைத்துக் கொண்டிருந்தது. அதன் உதடுகளின் மீன்கள் உதறி கிழித்து விட்டதாய் கிடந்தன. முகத்தின் தோள்கள் கிழிந்தும் காணாமல் போயும் இருந்தன. ஒரு குலைந்த அந்த உயிர் என்னை மீண்டும் பாப்பா என்று கூப்பிடுகின்றது. பயத்தை தவிர வேறு எந்த எதிர்வினையும் காட்டாமல் நான் மேலே நிமிர்ந்து பார்த்தபடி நீந்துகிறேன். பயம் என்னில் வேகத்தை கூட்டியது. அந்த அழகிய கோரமான கூப்பிடுதல் என் காதுகளில் ஒலித்த வண்ணம் இருக்கின்றது. ஒளிந்து கொண்டு வேடிக்கை காட்டும் உருவமில்லாத மர்மத்தை பிடிக்கும் தேர்வில் திளைத்திருந்தார் சுபாஷ். ஒரு கட்டத்தில் இது நிழலை பிடிக்க முயலும் குழந்தையின் விளையாட்டு என்று தோன்றும் எல்லாருக்கும். கடந்தவைகளை நினைத்து குழப்பிக் கொள்ளாமல் கடந்து செல்லும் எத்தனையோ பலர் இங்கு உண்டு. காரணம், இங்கு எல்லாருக்கும் குடும்பமும் அவற்றுக்கான எதிர்காலம் இருக்கின்றது என்ற கடமையும் பயமும்.
சுபாஷின் குடும்பம் மிக சிறியது. அது தனது காக்கி சட்டை மற்றும் காவல்துறை பெயருக்கென்று கொடுத்த சிறிய துப்பாக்கி இந்த வட்டாரத்தில் முடிகின்றது. இயற்கையின் ஒருதலை பட்சத்தில் எல்லாவற்றையும் இழந்தவர் அவர். இழப்பின் வழியை நன்கு அறிந்தவர். அதனாலதான் என்னவோ இந்த இழப்புகளுக்கான தேடலும் மர்மமும் அவரில் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. யாரு சார், என்ன வேணும்? இங்க ராமலிங்கம். நான் தான் சார், சொல்லுங்க. கொஞ்சம் உள்ள போய் பேசலாமா என்று சுபாஷ் கேட்கவும் அவரும் வந்திருந்த இருவரை உள்ளே கூப்பிட்டு அமர வைத்தார். ஊரில் சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு வசதி வாய்ப்பு உள்ள வீடு என்பதை பார்க்கும்போது உணர முடிந்தது. என்ன விஷயம்? எதுக்கு வெள்ளன வந்திருக்கீங்க? ஏதோ முக்கியமான விஷயமா என்று அவரிடமிருந்து விரக்தியும் தோய்வும் இருந்த கேள்வி. இறந்து போன உங்க பையன் ரத்னாவை பத்தி தெரிஞ்சுக்கணும். அவன் எங்களை விட்டுட்டு போய் 4 மாசம் ஆகுது. ஊருக்கும் தெரியும் அவன் எப்படி செத்தான்னு. பேச வேண்டியதெல்லாம் அப்பவே கேட்டு தெரிஞ்சிருப்பீங்களே. அப்ப விட்டுட்டு இப்ப என்ன திடீர் விசாரணை என்று அவன் வார்த்தைகளில் கோபம் கொப்பளிக்க தொடங்கியது. ஒரு சந்தேகம். இது ஒருவேளை என்று சுபாஷ் வாய் திறக்கும் முன்னே அவரை அடக்கிய சேரன், அவனுக்கு வேண்டாதவங்க யாராச்சும் இருப்பாங்களாதான்னு கேட்டோம். வேற எதுவும் இல்ல சார் என்றார். 24 வயசு பையன் சார். யார் சார் வேண்டாதவங்க இருக்க போறாங்க? எனக்கு இருந்தாலும் என்னதான் அவங்க பொண்ணு இருக்கணும். ஏன் சார், நீங்க வேற தேவையில்லாத நேரத்துல வந்து எந்த பொண்ணுல வேலை பாய்ச்சிட்டீங்க? மன்னிச்சிருங்க, நாங்க வரோம் என்று சொல்லிக்கொண்டு இருவரும் வெளியேறினர். பெரிய கண்ணாடி புகைப்படத்தில் தன் மகனின் சிரிப்பை கண்ணீரோடு பார்த்து கொண்டுதான் ராஜலிங்கம். எதுக்கும் நான் கேட்கறதுக்கு முன்னாடி வாயடிச்சேன். ஒருவேளை இது திட்டமிடாத இருக்கலாம். அதைத்தான் அவர்கிட்ட கேட்கலாம்னு இருந்தேன் என்று சேரனை கோபத்தோடு பார்த்தார் சுபாஷ். திட்டமிட்டதுன்னா அதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா? ஆதாரம் இல்லாம நீ ஏதாச்சும் சொல்லவ அவரும் இதை சீரியஸா எடுத்துட்டு மேல வரைக்கும் இந்த கேஸை எடுத்துட்டு போனா என்ன வருது? சரி, என்ன செய்ய இப்போ? நேர்ல பார்த்த சாட்சியங்களை எத்தனை பேரு? அதுல முக்கியமானவங்களை விசாரிக்கணும். வாங்க ஸ்டேஷன் போலாம். அந்த ஃபைலை பார்த்தாதான் தெரியும். இறந்து போன பையன் உள்ளூர், அதனால இந்த விசாரணை கொஞ்சம் சுலபமா இருக்கும்னு தோணுது என்று சொல்லியபடி இருவரும் காவல் நிலையம் அடைந்தனர். ரத்னவேல் ஆஞ்சநேயர் அடித்துச் சென்று உள்ளிழைக்கப்பட்ட காட்சியை நேரடியாக பார்த்த சாட்சியாக அவனது நண்பர் செல்வகுமாரின் வாக்குமூலம் பெரிதும் உதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு அவனை தேடிச் சென்றனர் சுபாஷும் சேரனும். அது ரொம்பவே சந்தோஷமான நாள் சார். எங்க எல்லாருக்கும் எப்பவுமே அவன் தான் செலவு பண்ணுவான். காசை பத்தி கவலையே படமாட்டான். ரொம்ப நல்ல பையன். அன்னைக்கு நாங்க மொத்தம் 5 பேர் அருவியில குளிக்க போயிருந்தோம். ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. தண்ணிக்குள்ள விளையாடுனதுதான் தப்பா போச்சு. இல்லாட்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்கிருந்து நாங்க கிளம்பி இருக்கணும் என சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவன் கண்கள் பதிலை மென்று முழுங்கியபடி அழத் தொடங்கினான். பின்னர் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு சற்றென்று ஞானம் வந்தவன, சார், இது நடந்த 4 மாசத்துக்கு மேல ஆகுதே. இப்ப திடீர்னு எதுக்கு என்ன மறுபடியும் விசாரிக்கிறீங்க என்று கேட்டான் இறந்த ரத்னாவின் நண்பன் செல்வகுமார். அப்புறம் சொல்றோம். நீ அடுத்து என்னாச்சுன்னு அன்னைக்கு என்கிட்ட சொல்ல மறந்த, இல்லாட்டி தேவையில்லைன்னு நினைச்ச சம்பவங்கள் ஏதாச்சும் இருந்தா ஞாபகப்படுத்தி சொல்லு என்றார் சேரன். பயங்கர குளிர்ச்சி. ஆனா அது கடைசியில எங்களை விட்டு போகாத புழுக்கமும் ஆகும்னு ஒருத்தனும் எதிர்பார்க்கல, அவனை தவிர. நிறைய கூட்டம். அது ஒரு விடுமுறை நாள். அதனால இதுக்கு முன்னாடி நடந்த விபத்து பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்லை. அது மட்டும் இல்லாம நாங்க அந்த மஞ்சனை தேக்கத்துல இருந்து ரொம்பவே தூரத்துலதான் குளிச்சிட்டு இருந்தோம். நான் கரையை பிடிச்சிட்டு தண்ணிக்குள்ள இருந்தேன். ரத்னா எனக்கு பக்கத்துலதான் இருந்தான். திடீர்னு தண்ணிக்குள்ள போனான். நாங்க அவன் எப்பயும் போல விளையாடுறான்னு நினைச்சோம். ஆனா ரொம்ப நேரமா அவன் வெளியே வராத பார்த்துட்டு எங்களுக்கு பயம் வந்து தண்ணிக்குள்ள போய் தேட ஆரம்பிச்சோம். அவன் இல்ல. கரைக்கு மேல வந்து அவன் பேரை சொல்லி கத்த ஆரம்பிச்சோம். தூரத்துல ஆளரவம் இல்லாத அந்த தேக்கத்துல இருந்து அவன் கடைசியா கையை தூக்கி கத்துனான். அடுத்த கொஞ்ச நேரத்துல அவன் அந்த தண்ணி உள்ள இழுத்துட்டு போயிடுச்சு. யாருமே அவனை காப்பாத்த முன் வரல. ஏன், நீங்க 4 பேர் இருந்தீங்கல்ல, உங்களுக்கு தைரியம் வரலையா? இல்ல சார், நாங்க எல்லாரும் பயத்துல இருந்தோம். ஒண்ணுமே செய்ய முடியல. இந்த விஷயமெல்லாம் கண்மூடி திறக்கிற நேரத்துல நடந்து முடிஞ்சிருச்சு. அவ்வளவு வேகமா. உனக்கு அது ஆத்து வெள்ளமோ இல்ல நீர் சுழலோ, இதனாலதான் அவனோட உயிரிழப்பாச்சு நம்ப முடியுதா என்ற சுபாஷின் கேள்விக்கு செல்வகுமாரிடம் இருந்து விரைவான பதில் கிடைக்கவில்லை. நாங்க முதல்ல அங்க போயிருக்க கூடாது சார். எல்லாமே எங்க தப்புதான். எல்லாம் தெரிஞ்சும் அங்க போயிருக்க கூடாது என்று பிரம்மை பிடித்தவனாய் பேசிக் கொண்டிருந்தான். அறிவில் அவ்வளவு பேர் இருந்தும் ரத்னா மட்டும் அடிச்சிட்டு போயிருக்கான். அதுல உங்களுக்கு சந்தேகம் இல்லையா? கண்டிப்பா இல்ல சார். ஏன்? அது அவனோட வேலைதான் எனக்கு தெரியும் சார். அதனால. வாட்? என்ன முட்டாள்தனமா பதில் இது? அப்ப அவனோட டெத்தும் செத்து போன அந்த பிரியா மேல தூக்கி போட்டுட்ட, சரியா போச்சா? அவன் பேசின பேச்சுக்குதான் சார் அந்த தண்டனை என்று சொல்லிக்கொண்டு நிமிர்ந்து வானத்தை பத்தப்படி இருந்தான் செல்வகுமார். சுபாஷும் சேரனும் ஒருவர் முகத்தை ஒருவர் குழப்பமாகவும் அதிர்ச்சியாகவும் பார்த்து கொண்டனர். வடகிழக்கு பருவமழை இந்த மாதம் தொடங்குகின்ற நிலையில் அடுத்த 5 நாட்களுக்கு நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் பரவலான மழை இருக்குமாறு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் நீர்வீழ்ச்சிகளில் நீரின் வரத்து அதிகமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதால் சுற்றுலா பயணிகளுக்கு அங்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது.
வானிலை செய்திகள் சத்தமாக சாருவின் வீட்டில் ஓடிக்கொண்டிருக்க அவள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு தனது படுக்கையில் எப்போதும் போல படுத்து கிடந்தாள். யாரும் போகலனா மட்டும் நடக்கிற கொலைங்க நடக்கதான், கண்டிப்பா நடக்கும். அவ எப்படியாச்சும் தேடி பிடிச்சு கொண்டுட்டேதான் இருப்பா என்று மனதில் சொல்லிக் கொண்டாள். அரைக்கதவு திறக்கும் சத்தம் கேட்க பார்வையை திருப்பினாள். வெளிச்சம் அரை முழுக்க பரவியது. இருட்டுல என்ன வேலை உனக்கு, வெளியே வா சாப்பிடலாம் என்றார் அவளது அப்பா. மேஜையின் மீது 3 பேரும் அமர்ந்து கொள்ள இரவு உணவு தொடங்கியது. "பா, சொல்லு. கொஞ்ச நாளா?" "இன்னும் கொஞ்ச நாளா?" "அது கொஞ்ச நாளாவே தூக்கத்துல" என்று அவள் கேள்வி இழுத்துக் கொண்டிருக்க, சாப்பிட விடுத்து அவளை ஆர்வமாக பார்த்தனர் அவளது பெற்றோர். "அது ஒண்ணுமில்ல. கொஞ்ச நாளா தூக்கத்துல நான் யார் கூடயும் ஓடி போற மாதிரி கனவு வருதுப்பா. என்ன செய்யறது?" என்று சொல்லவும் எதிரில் இருந்த இருவரும் சிரிக்கத் தொடங்கினர். ஓர் ஆகச்சிறந்த மர்மத்தை முடிச்சு விழுக்க அதைவிட சிறந்த சாவியோ அல்லது வேறு எதனுமோ எப்போதுமே நாம் எதிர்பார்க்க கூடாது. நாம் பெரிதாக எதிர்பார்க்கப்படும் எல்லாமே பெரும்பாலும் தோல்வியை சார்ந்ததுதான். எதிர்பார்ப்புகள் எண்ணல்கள் தேடல்கள் விடுத்தும் வேறு எங்கேனும் கூட்டுச் செல்லும். தேடலின் பலன் பயங்கர எதிர்பார்ப்புகளை தொலைக்கப்படுகிறது. அங்கே ஒவ்வொருவரும் சூழ்நிலையால் ஏமாற்றப்படுகிறோம். நிதர்சனம் என்பது நாம் எவைகளை வீணென்று தேவையற்றது என்று கழிக்க கட்டுப்படுத்துகிறோமோ அதில் தான் ஒளிந்துள்ளது நம் தேடலின் மூலம். புறா இறகினில் திறக்கப்படும் புட்டுக்கு சமமானவை ஒரு சில நாம் எதிர்பார்த்திராத தடயங்கள். நீர் சுழலில் சிக்கி கிஷோர் என்ற வாலிபன் 6வது மரணம் அடைந்த நேரம் அது. சுபாஷ் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்தான். தூக்கம் வராமல் அவதிப்பட்டார். மரணம் நடந்த 3வது நாள் தனது 2 சக்கர வாகனத்தில் நீர்வீழ்ச்சியை அடைந்தார். பொழுது இருளில் திளைத்திருந்தது. அந்த நள்ளிரவு நேரத்தில் நீர்வீழ்ச்சி அடியில் சென்று நின்று கொண்டு இருளை வேடிக்கை பார்த்தார். காற்று அருவி நீரம் நிரம்பி மெல்லிய ரீங்காரத்துடன் சேர்ந்து ஊதல் காற்றாய் வீசியபடி இருந்தது. குளிர்ச்சியின் மீனை தொட்ட போதிலும் அதிலிருந்து அவளின் கொதிப்பிற்கு அவை ஈடு கொடுக்கவில்லை. அவளின் பார்வை நீர்வீழ்ச்சிக்கு வலது புறமிருந்த மஞ்சினத்தை நோக்கி திரும்பியது. அருவி அழுகையாய் தொனித்துக் கொண்டிருந்தது. அந்த சத்தம் மரணங்களுக்கு சொந்தக்காரர்களின் ஒப்பாரி போன்று சுபாஷ் காதுகளை கேட்க வேகமாக ஓடி நீர்த்தேக்கத்தினுள் குதித்தார். உடல் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிரம்பியது. அவரின் எண்ணமும் யோசனையும் வேறு ஒன்றாக கூட இருந்திருக்கலாம். தண்ணீருக்கடியில் சென்று அதனாலும் பார்க்க முற்பட்டு கொண்டிருந்தார். எங்கும் கருமை போத்திய ஈரத்திற்குள் இதுவரை பார்த்திராத உருவத்தை பிடித்திட வேண்டும் என்ற அவரின் யோசனை முற்றிலும் முட்டாள்தனம் நிரம்பியதாய் இருந்தது. நீரின் இரவு நேர அழுத்தம் அவரை இன்னும் ஆழம் செல்ல உதவியாக இருந்திருக்க வேண்டும். சுபாஷ் தண்ணீருக்கடியில் சென்று கொண்டிருந்தார். ஆனால் நேரம் போக போக அவர் மீது உருவாகும் அழுத்தம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. சுபாஷ் தண்ணீரை அடைந்து மேலே வர முயற்சித்தார். அழுத்தம் தொடர்ந்தது. நுரையீரலின் தேகத்தில் எஞ்சிய காற்றையும் வெளியிட்டபடி மேலே வேகமாக நீச்சல் அடித்தார். இருளின் நீரின் வாசலை தொலைத்து புரட்டுத்தனமான நீச்சல் இருந்தவர் பின்னர் தண்ணீருக்குள் மயங்கினார். அவரது உடல் கீழே ஆழத்திற்கு சென்று கொண்டிருக்க சற்றென்று அவரது தலைமுடியை யாரோ பிடித்திழுத்துக் கொண்டிருந்தனர். அரை மயக்கத்தில் இது கண்டிப்பாக அவளாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தும் இத்தோடு தனது உயிரும் கூட்டத்தில் ஒன்றாக போகப் போன்றுகிறது என்றும் புலம்பினார். மேல்புற நீர்த்தேக்கத்தில் நீர் குமிழ்கள் பரவலாக வந்து கொண்டிருந்தது. கண் திறந்தார். மேலே காட்டு மரங்களை தாண்டி மேகங்களற்ற வானத்தில் நிலவின் பிரகாசம் தெரிந்தது. அதை தவிர்த்து நிலத்தின் எந்த பகுதியும் இருளின் ஆக்கிரமிப்பும் எழுந்து உட்கார்ந்து சுற்றிலும் பார்த்தார். கொஞ்ச தூரத்தில் வயதான பெரியவர் ஒருவர் தீவிரமாக பீடி பிடித்துக் கொண்டிருந்தார். அரைவு நீர் தலைக்கு ஏறி இருமலை கொடுத்தது. அதன் சத்தம் கேட்டு திரும்பிய பெரியவர் வேகமாக சுபாஷை நெருங்கியவர் தலைப்பாங்கியை கட்டியிருந்த துண்டை அவிழ்த்தவர் அவரிடம் கொடுத்து தலையை துவட்டச் சொன்னார். ஆனால் அவரிடம் சுபாஷ் ஒரு காவல்துறை அதிகாரி என்ற பயமோ நடுக்கமோ ஏதும் தென்படவில்லை. மாறாக கடும் கோபமான முகத்துடன் பீடியை இழுத்து விட்டார். ஏண்டா அந்த ராத்திரில எதுக்கு இங்கே வந்தோம், ஏன் தண்ணிக்குள்ள குதிச்சே என்றார். சுபாஷிடமிருந்து வார்த்தைகள் எதுவும் வரவில்லை. முதியவர் மேலும் தொடர்ந்தார். இது வரைக்கும் எத்தனை உயிர் அனாமத்தா போயிருக்கும், அது உனக்கே தெரியும்ல. எல்லாத்துக்கும் அவதான் காரணம்னு சுத்திட்டு திரியிறானுங்க. நீ என்னடானா இந்த ராத்திரில அதுக்குள்ள போய் குதிக்கிற. நல்ல வேளை நான் பார்த்ததால காப்பாத்த முடிஞ்சது. இல்லாட்டி நாளைக்கு உன்னோட நியூஸ் தான் ஊர் முழுக்க ஓடி இருக்கும். அதுவும் போலீஸ்காரனை விழுந்து செத்து போயிட்டான்னு என்று அவரின் வார்த்தைகள் தளல் கதித்தது. நீங்க எப்ப இங்க வந்தீங்க, நான் ஏன் அதுக்குள்ள குதிச்சேன்னு எனக்கே தெரியல பெரியவர் என்று அங்கிருந்து எழுந்து கொண்டான். நான் எப்பயும் வழக்கமா இந்த நேரத்துல இங்க வர்றதா, அது பழகிடுச்சு. தண்ணியில வெளியில ஸ்கூட்டர் நின்னுட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கிட்ட வந்து பார்த்தா தண்ணிக்குள்ள இருந்து குபு குபுன்னு முட்டை வந்துட்டு இருந்துச்சு. உள்ள யாரோ மாட்டிக்கிட்டாங்கன்னு குதிச்சு பார்த்தேன். உண்மையில எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்த இடம் அந்த மாதிரி தம்பி, எதுவுமே கட்டுக்கதான் நாம ஒதுக்கிட முடியாது. கிளம்புங்க இங்கிருந்து என்று அந்த பெரியவர் சொல்ல அங்கிருந்து தனது தங்கும் விடுதி அடைந்தார் சுபாஷ். நான் அந்த குளிர்ந்த நீருக்குள்ளிருந்து வெளியே வந்து முழுமையான தெளிவான வெளிச்சத்தை பார்த்தேன். அது எனக்கு வெகு அருகிலேதான் இருந்தது. குளிர்ந்த நீருக்குள்ள இருந்து உள்ளே என்னை கூப்பிட்டுக் கொண்டிருந்த அந்த அருவருப்பான இறந்த உடலின் சத்தம் நீர் குமிழ்களாக மேலே வந்த வண்ணம் இருக்க
அந்த கருப்பு போர்த்தி நீர்த்தேக்கத்திலிருந்து வேக வேகமாக நீந்தி கரைக்கு மேலே வந்து நீர் குமிழ்களின் வருகை அடங்கியது. நீர்த்தேக்கம் அமைதியானது. நான் அதை பார்த்தபடி ஒருவித பயத்தோடு கரைக்கு மேலே சென்று கொடிந்தேன். தெளிந்த நீர் மீண்டும் ஒரு கலக்கத்தோடு தென்படத் தொடங்கியது. நான் எனது கால்களுக்கு வேகம் கொடுத்து பின்வாங்கினேன். நீரிழந்த முதலில் தோன்றியது போன்ற ஒரு கை உயர்ந்தது. பின்னர் தனது தலையை தண்ணீருக்கு மேலே ஒரு கணம் உயர்த்தி மூச்சினை இழுத்து நீருக்கடியில் ஒரு குழந்தை கிடந்த அந்த முகம் ஒரு கணப்பொழுதில் சாதாரண மனித முகமாக தோன்றி மீண்டும் தண்ணீருக்குள் மூழ்கியது. அண்ணா என்று அலறியபடி துக்கத்திலிருந்து எழுந்து உட்கார்ந்தார் சாருலதா. அன்னைக்கும் வழக்கமா நீர்வீழ்ச்சியில செத்து போறவங்களையும் அதுக்கு காரணம் சொல்லிக்கிற அந்த செத்து போன பிரியாவை பத்தி தான் குளிக்கும்போது ரொம்ப பரபரப்பா பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா ரத்னா எங்களை விட ரொம்பவே புத்திசாலி. அவனுக்கு இந்த பேய் பிசாசு இது மேல சுத்தமா நம்பிக்கை கிடையாது. நடக்கிறது எல்லாமே விபத்து தான், இங்க எந்த அமானுஷமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தான். யாரோ ஒரு ஆணி இதெல்லாம் பக்கத்துல இருந்து கேட்டுட்டு அமானுஷம் இருக்குன்னு இங்க நடக்கிற எல்லா மரணத்துக்கும் அவளுக்கும் பங்குண்டுன்னு பேச ஆரம்பிச்சாரு. ரத்னா பதிலுக்கு பேச அந்த பிரியா பத்தின கதையை முழுசா அவனுக்கு சொன்னாரு. ஆனாலும் அதை எதையுமே ரத்னா காதுல வாங்கிக்கல. அடுத்து என்னாச்சு? அவன் அந்த ஆளை பயங்கரமா திட்டிட்டான். இந்த இடத்துல எவ்வளவு யாரையும் கொலை பண்ணல, தேவையில்லாத பேசிட்டு இருக்கான்னு சொல்லி அவரை அங்கிருந்து துரத்தி விட்டுட்டான். அடுத்து கொஞ்ச நேரத்துல ரத்னா காணாம போயிட்டான் என்று முடித்தான் செல்வகுமாரன். திகழாய் அனைத்தையும் கேட்டு முடித்த சுபாசும் சரணம் அங்கிருந்து தங்களது காவல் நிலையத்திற்கு வந்திருந்தனர். எல்லாரும் இங்க தெளிந்த நீருடைய போல குழப்பமற்ற சம்பவங்கள் நடப்பதில்லை. நடக்கும் அனைத்து சம்பவங்களும் குழப்பம் இருந்தாலும் அவை காலத்தால் அல்லது அதனை கண்காணிப்பவர்களால் சரி செய்யப்படுவது போல மூடி மறைக்கப்படுகின்றன. உண்மையில் குழப்பங்கள் இருக்கின்ற உண்மை மறைந்து சாமலாக்கப்படுகின்றன. குழப்பங்கள் அவர்களை கொலை செய்துவிடும் என்றோ மன உளைச்சலுக்கு தள்ளிவிடுமோ என்றோ அச்சப்படுவர்கள் தான் அதிகம். பயமற்ற குழப்பமற்ற மனதிற்கு எவ்வளவு பெரிய சம்பவங்கள் என்றாலும் அவற்றின் தீர்வுகள் என்பது மிக அறிமுகமில் கிடைத்தது பொருட்களை போன்றது. இருள் சூழ்ந்திருந்தது. எதிரே இன்ஸ்பெக்டர் செலியன் தேவையற்றவளை எதற்கு மீண்டும் கிளறிகள் இருக்கின்ற வேலைகள் தலைக்கு மேல் இருக்கும்போது முடிந்து போன சம்பவங்களை தூசி தட்டுவது எதற்காக என்று சேரனையும் சேர்த்து கடிந்து கொண்டிருக்க சுவற்றில் ஒளிந்த மின்விளக்கு வெளிச்சத்திற்கு வந்து அமர்ந்த பூச்சிகளை சத்தமில்லாமல் விழுங்கிக் கொண்டிருந்த பெரிய அளவிலான பள்ளி ஒன்றை வேடிக்கை பார்த்தபடி உட்கார்ந்திருந்தான் சுபாஷ். சுபாஷ், நான் உன்கிட்டதான் பேசுறேன். எதுக்கு நீ எப்பயோ செத்து போன பையனை பத்தி இப்ப விசாரிக்கிற? அறிவு சுத்தமா மணங்கி போச்சா உனக்கு என்று மீண்டும் கத்தினார் செலியன். இல்ல சார், நடந்த கொலைகள் எல்லாத்துக்கும் நடந்தது கொலை இல்ல, விபத்து. சுபாஷ், போலீஸ் மாதிரி நடந்துக்கோங்க. இன்னமும் ஊர் உலகம் சொல்ற பேய் பிசாசுங்க நம்பாத. விபத்துன்னு அவ்வளவு சுலபமா கடந்து போயிடுறோம். எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு சார், நம்ம ஏதாச்சும் பண்ணணும்ல. சரி, நடந்த எல்லாமே விபத்தாவே இருக்கட்டும். இனி அடுத்து யாரும் சாகாம இருக்கணுமே, அதுக்கு என்ன வழி பண்ணலாம்? அது நம்மளோட வேலை கிடையாது சுபாஷ். பாதுகாப்புகளை மீறி தடுப்புகள் மீறி மக்கள் போறாங்கன்னா அது அவங்களோட முடிவை தேடி போறாங்கன்னு விட்டுடணும். இதுல நம்ம தப்பு எதுவும் இல்லை. சொல்ல போனா அது மட்டும் நம்ம வேலை இல்லை. சிட்டில இந்த ஒரு வாரத்துல மட்டும் எத்தனை திருட்டு கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, எத்தனை செயின் ஸ்னாப் நடந்திருக்குன்னு உனக்கு தெரியுமா? போய் அதை கவனிங்க. அப்புறமா போலீஸ்காரங்களுக்கு குடும்பம் ஒண்ணு இருக்கிறத நீ மறந்துடலாம். எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க என்று காட்டலாய் சொல்லி அமர்ந்தார் செலியன். சுபாஷ் பதில் எதுவும் பேசாமல் அங்கிருந்து வெளியேற ஹெட் கான்ஸ்டபிள் இளங்கோவன் மட்டும் அவரை பாவமாய் பார்த்து கொண்டிருந்தார். 1 மணி நேரத்திற்கு பிறகு இன்ஸ்பெக்டர் ரோந்து பணிக்காக ஜீப்பில் ஏறி நகரம் நோக்கி விரைந்தார். சுபாஷ் காவல் நிலையத்தின் பக்கவாட்டில் அமைக்கப்பட்டிருந்த சாய்வு இருக்கையில் அமர்ந்து கண் அயர்ந்திருந்தான். சட்டென ஒரு கை அவரை எழுப்ப கிட்டுக்கிட்டு கண் முடித்தவர் யாரென்று பார்த்தார். ஏட்டையா? என்ன தம்பி இங்கேயே தூங்குறீங்க, அதுவும் இந்த கொசுக்கடியில? எழுந்து ரூமுக்கு போய் படுத்து தூங்குங்க. உங்களை பார்த்தா 2 3 நாளா சரியா தூங்காத மாதிரி இருக்கு. ஏன் தேவையில்லாம உடம்பு கெடுத்துக்கிறீங்க என்றாள். என்னவோ மனசு இந்த விஷயத்த அப்படியே சும்மா விடமான்னு சொல்லுது. நாம முன்னாடி சொன்ன மாதிரி என்னால இதை அவ்வளவு சொல்லாம கடந்துட முடியல ஏட்டையா. கடைசியா அந்த ராஜாராம்ன்ற பையன் செத்ததுல இருந்து நான் சரியா தூக்காம தான் இருக்கேன். ம் உங்க நிலைமை புரியுது. இந்த கேஸ்ல இருக்க மர்மத்தை கண்டுபிடிக்காம விட மாட்டீங்க, அப்படித்தானே? அப்ப இன்னைக்கு ராத்திரியும் தூங்க மாட்டீங்கல்ல என்று கேட்க சுபாஷ் வேதாக சிரித்தான். இளங்கோதான் வைத்திருந்த டெத் சர்க்குலேஷன் பதிவேட்டை அவரிடம் நீட்டி இருந்தாங்க. இன்னைக்கும் இதை வச்சு நல்லா யோசிங்க. கிடைச்சா எல்லா தடையும் வாக்குமூலம் எல்லாமே இருக்கு. இதை முடிச்சுட்டு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா டியூட்டிக்கு வாங்க சார். அப்புறம் அந்த கிறுக்கன் கத்தனதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க தம்பி என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வீடு சென்றார் இளங்கோ. சுபாஷ் அவர் கொடுத்த பதிவேட்டை எடுத்துக்கொண்டு தங்கும் விடுதிக்கு விரைந்தார். சாரு கண்களை மூடியபடி அழுது கொண்டிருந்தார். மனம் வெடியவியது. அவளின் உதடுகளில் எதையோ
முணங்கியபடி இருந்தது. கூப்பிய 2 கைகளும் அவளின் விழிகளிலிருந்து வழிந்த நீர் வடிந்து தரையை தொட்டது. கண் திறந்தாள். அவள் சிவந்த கண்களுக்கு முன்பாக 2 சிறிய அகல்விளக்குகளுக்கு மத்தியில் பெரிய அளவிலான கண்ணாடி ஃப்ரேம் போட்ட புகைப்படத்தில் தினகரன் சிரித்தபடி இருந்தான். நேரம் 10 மணியை கடந்திருந்தது. சாப்பிட்டு விட்டு மேஜையில் மரண சுழற்சியில் இருந்தவர்களும் பதிவேட்டை வைத்த சுபாஷ் கடவுளை வேண்டிக் கொண்டு ஆரம்பத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் என்று பதிவேட்டை திருப்பினான். மரண சுழலில் உயிரிழந்தவர்கள். பதிவு 1. பெயர் தினகரன். ஊர் திருச்சி. வயது 26. சாரு. ஹே பாப்பா சாரு, சார்லதா என்று யாரோ சத்தமாக கத்தவும் கண் விழித்தேன். அதே ஒளி ஊடுருவதா மர்ம நீர்த்தேக்கம் எனக்கு எதிரே. எனது முழங்கால்கள் வரை தண்ணீர்ந்தது. இல்லை, நான் தான் தண்ணீருக்குள் நின்று கொண்டிருந்தேன். எனது அண்ணன் தினகரின் குரல் என் பெயரை அழைத்தபடி இருந்தது. ஆனால் குரலின் தொடக்கம் எங்கிருந்து வருகின்றது என என்னால் யூகிக்க முடியவில்லை. அது என்னை சுற்றிலும் அவ்வப்போது கேட்டு மறைகின்றது. சில நேரங்களில் எனக்கு வெகு அருகாமையில், சில நேரங்களில் வானத்தில், சில நேரங்களில் நீருக்கடியில், சில நேரங்களில் அந்த இருள் நிறைந்த புகைக்குள்ளிருந்து. இப்படி என்னை சுற்றிலும் அந்த குரல் கேட்டு அங்கும் இங்கும் எதிரொலிக்கின்றது. நான் கண்களையும் எனது 2 கைகளாலும் காதுகளையும் பொத்திக் கொண்டு தலையை கீழே தளர்த்தினேன். சில நிமிடங்கள் அமைதி தொடர்ந்தது. எந்த சத்தமும் என்னை சீண்டவில்லை. நான் கேட்க விரும்பவில்லை. இப்போது பாப்பா என்று எனது மூளைக்குள் அவன் கூப்பிடும் சத்தம் கேட்டது. நான் திடுக்கிட்டு கண் விழித்து எனக்கு எதிரே பார்த்தேன். அந்த நீர் தேக்கத்தின் மத்தியில் எனது அண்ணன் தினகரன் நின்று என்னை பார்த்து இயல்பாய் சிரித்துக் கொண்டிருந்தான். அவனை கடைசியாக நீர்த்தேக்கத்தில் விளையாடும் போது இதே போலத்தான் சிரித்துக் கொண்டிருந்தான். அதுதான் அவனது கடைசி மகிழ்வான தருணமாக அமைந்திருக்க வேண்டும். எங்களுக்கும் அதுதான் மகிழ்ச்சியான கடைசி நிமிடங்கள். அவன் சிரித்துக் கொண்டே என்னை தன்னிடம் வருமாறு அழைத்தான். நான் மகிழ்ச்சியாக அவனை நெருங்க நீந்தினேன். நீர்ப்பரப்பில் எந்தவித சலனமும் இல்லை. அவனை கிட்டே நெருங்கும் சமயம் அண்ணனின் கண்கள் விரிந்தன. எதையோ சொல்ல நினைத்து தண்ணீருக்குள் புதைந்தான். நான் வேகமாக நீந்தி அவனது வலது கையை பற்றிக் கொண்டேன். அவன் என்னை முழுவதுமாக இழுத்துக்கொண்டு உள்ளே சென்றான். கண்களை தெளிவாய் வைத்துக் கொண்டு அண்ணனையே பார்த்தேன். அதிர்ச்சி. அவனது உடலும் முகமும் இறந்த உடலைப் போல ஒரு குலைய தொடங்கியது. நான் அதிர்ந்தேன். ஆனாலும் அவனை விட எனக்கு மனதில்லை. அவனை வலிவிற்கும் பிடித்திழுத்து தண்ணீருக்கு மேலே வர முயற்சித்தேன். அவனது உமிழ்நீர் உறைந்த நீர்க்குமிழ்களாக மேலேறி என் காதுகிட்டே வந்து உடைந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டான். அவைகள், என்னை யாரோ உள்ளே பிடித்து இழுக்கிறார்கள். என்னால் வெளியே வர முடியாது. நீ தப்பித்து போ என்று சொல்லின. நான் அவற்றை பெரிதாக எண்ணாமல் அண்ணனை வெளியே இழுத்து வர முயற்சி கொண்டிருந்தேன். எனது மூச்சுக்குழல் முழுவதும் காற்று வெளியேறி தண்ணீர் அடைத்ததால் மூச்சு விட சிரமமாக இருந்தது. அவன் எனது கைகளை வலிவிற்கு பிடித்து விலக்கிக் கொண்டு உள்ளே சென்று மறைந்தான். நான் தண்ணீருக்கு மேலே தத்தளித்துக் கொண்டிருந்தேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்புற மாதிரிதான் சார் பிளான். அன்னைக்கு முழுசுக்குமே அங்கதான் இருந்தோம். மதியம் சாப்பிட்டு முடிச்சு உடனே இந்த ஊர்ல இருக்கிற கொஞ்ச நேரம் எங்க கூட குளிச்சுட்டு இருந்தாங்க. அப்பதான் யாரோ அந்த மஞ்சனத்து நீர்த்தேக்கத்தை பத்தியும் அங்க 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டதாவும் சொன்னாங்க. அண்ணனுக்கு சுத்தமா பயம் கிடையாது. அவன் ரொம்ப துணிவானவன். சில பேர் அங்க ஆவி நடமாட்டம் இருக்கதா சொன்னாங்க. அதை எதையும் பெருசா எடுத்துக்காம தினகரன் அங்க போனான். என்னையும் கூப்பிட்டான். நான் அங்கிட்ட இருந்து போறதுக்குள்ள தண்ணிக்குள்ள போயிட்டான். கரையில இருந்தவங்க நானும் சொல்லல மாட்டேங்குவோன்னு பயந்து என்னை வெளியே தூக்கிட்டு வந்துட்டாங்க. சார்லதா. முதல் மரணத்தின் பின்னணியில் இருந்த கடைசி வாக்குமூலம். இறந்த தினகரன் தங்கை சார்லதா உடையது. அதை பார்த்து முடித்த சுபாஷ் பின்னர் வேக வேகமாக அடுத்தடுத்த மரணங்களின் வாக்குமூலங்களில் பார்க்க தொடங்கினார். இருளும் அவரோட சேர்ந்து பயணப்பட்டது. சாரு, எந்திரி, நேரம் என்னாகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்க என்று சொல்லிக்கொண்டு உள்ளே நுழைந்தார் அவளது அம்மா மது. சார்லதா உடல் நடுக்கத்துடன் படுக்கையில் படுத்திருக்க அதிர்ந்து போய் நெற்றியில் கை வைத்தார். உடல் நெருப்பாய் கொய்த்தது. பெற்றோர் அவசர அவசரமாக அவளை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். சிகிச்சை முடிந்தது. பயப்பட ஒண்ணுமில்ல, குளிர் காய்ச்சல், அப்புறமா எதையோ பார்த்து பயந்த மாதிரி தெரியுது என சொல்லிவிட்டு அங்கிருந்த நகர்ந்தான் மருத்துவர். சாருவின் அம்மா அப்பாவும் குழப்பத்தோடு நின்று கொண்டிருந்தனர். சுக் 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 என்று அரைக்கதவை யாரோ தட்டிக் கொண்டிருக்க மேஜையில் படுத்திருந்த சுபாஷ் எழுந்து கொண்டார். மரண பதிவேடு தலையணையாக மாறியிருந்தது. எழுந்து போய் கதவுன திறக்க சப் இன்ஸ்பெக்டர் சேரன். சேரன் உள்ளே வந்து இருக்கையில் அமர்ந்து கொள்ள சுபாஷ் முகம் கழுவிக்கொண்டு தேநீர் தயார் செய்ய சமையலறை நுழைந்தார். என்ன சுபாஷ், ராத்திரி அந்த செழியன் பேசியிருந்த இன்னும் மனசுல வச்சுட்டு இருக்கியா நீ என்று கேட்டார் சேரன். அது என்ன எனக்கு புதுசா? அவன் என்ன சொன்னா எனக்கு என்ன? இரு, டீ போட்டுட்டு வரேன், குடிச்சுக்கிட்டே பேசலாம் என்று சொல்லிக்கொண்டு தேநீர் குடியுடன் வெளியேறினான் சுபாஷ். சேரன் மேசை மேல் இருந்த மரண பதிவேட்டையும் அதனோட திருக்கி வைத்திருந்த ஒரு பேப்பரை பார்த்து கொண்டிருந்தான். என்ன இது? அப்போ நேற்று ராத்திரியும் நீ தூங்காம இதைத்தான் பார்த்துட்டு இருந்தேன். மெலிதான சிரிப்போடு அவருக்கு முன் தேநீர் குடியை நீட்ட சேரனும் அதை வாங்கி பருக ஆரம்பித்தார். நான் நேத்தே உங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் உதாசனமா நினைச்சு விட்ட ஒரு சில விஷயங்கள் தான் தப்பா ஒளிஞ்சிட்டு இருக்கு. புரியலையே, கண்டுபிடிச்சிட்டியா அப்போ?
முழுசா இல்ல. ஆனா கிட்டத்தட்ட. நேத்து ராத்திரி முதல்ல இருந்தே ஆரம்பிச்சேன். முதல் மரணம் திருச்சியை சேர்ந்த தினகரன். அவனோட மரணத்துக்கு முன்னாடிதான் யாரோ ஒருத்தவங்க பிரியாவோட இறப்ப பத்தியும் அவனோட அமானுஷ நடமாட்டத்தை பத்தியும் அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல அவன் காணாம போறான். இத வேற எங்கேயாச்சும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? நேத்து ரத்னாவோட டெத் பத்தி அவன் ஃப்ரெண்டு கிட்ட விசாரிக்கும் போது இததான் அவனும் சொன்னான். கரெக்ட். ரத்னா மரணத்துக்கு முன்னாடி அவனுக்கும் பிரியா பத்தின மரணமும் தீகளும் தெரிய வருது. அடுத்த கொஞ்ச நேரத்துல அவனும் சாவறான் என்று நிறுத்திக் கொண்டு சேரனை பார்த்த சுபாஷ் படபடத்த மனதை உருளையை கொண்டு வந்த சேரன் சுபாஷை பார்த்து, இப்போ மத்த மரணங்களோட வாக்குமூலத்தில் பிரியா பத்தின பேச்சு அடிபட்டிருக்கான் என்று கேட்க, சுபாஷிடமிருந்து ஆம் என்று தலையசைவு வந்தது. எல்லாரும் ஒரு விஷயத்த பரவலா பேசுவதால் அதை ஒரு உதாசன பொருளாக மனம் ஏற்றுக்கொள்வது வாடிக்கையான ஒன்று. ஆனால் எல்லா நேரங்களும் ஒரு குறிப்பிட்ட நகர்வோ காரணமோ சொல்லப்படும் போது அங்கு தன்னிச்சையாக சந்தேகம் தோன்றும். அதுதான் சாமானியர்களை குழப்பம் நிலையிலே வைத்திருக்கும் என்ற பெயரில் அதிபுத்திசாலிகளும் செய்யும் சிறிய பிழை. இங்கோ சாரு, நீ எதையாச்சும் பார்த்து பயந்தியா? அப்படி ஏதாவது இருந்தா எங்ககிட்ட தனியாம சொல்லுமா என்றார் அவன் அப்பா. நான் எதை பார்த்துப்பா பயப்பட போறேன்? அதெல்லாம் ஒண்ணுமில்லை, இது சாதாரண காட்சிதான், வாங்க வீட்டுக்கு போகலாம் என்று சாரு சொல்லும். அவனின் திடமான வார்த்தையில் கொஞ்சம் ஆறுதலானவர்கள் அங்கிருந்து கிளம்பினார்கள். வீட்டுக்கு சென்றதும் தனது அறைக்குள் புகுந்தவர் கதவை தாளிட்டுக் கொண்டு தனது பழைய டைரி எடுத்து படிக்கத் தொடங்கினார். அண்ணன் தினகரன் இறப்பிற்கு பிறகும் எழுதிய அத்தனை தூக்கமையாகி போன நினைவுகளை மீண்டும் படிக்க அவளுக்கு வேதனையாக இருந்தது. ஒருவேளை அந்த கசப்பான நினைவுகளின் பலனாகத்தான் தினகரன் அடிக்கடி தனது கனவில் வருகிறான் என்று நினைத்தாள். எத்தனை துயரமால் நாள் நேற்று! இத்தனை வருடங்களாக என் வழித்துணையாகவும் உடன் உயிராகவும் இருந்தவன் இனி இல்லை என்று என்னால் ஒரு கணம் கூட நினைத்து பார்க்க முடியவில்லை. எப்படி தவித்திருப்பாய் அந்த அழுத்தமான நீருக்குள் நீ! என்னால் இப்போது அந்த மூச்சடைக்குள் நிலையை உணர முடிகின்றது. உன் இழப்பின் பிரதிபலிப்பில் பேசாமல் நானும் உன்னுடனே கூட வந்திருந்தால் நமது இத்தனை கால இனியும் தொடர்ந்திருக்கலாம். அப்பா அம்மா எவ்வளவு பாவம் என்று நீ அந்த காலம் நினைத்திருப்பாய். இனி நான் இருக்கிறேன், ஆனால் நான் மட்டும் எப்படி இருப்பது? போலி மகிழ்வில் அவர்களை சமனில் வைத்து பார்க்கிறேன் என்று கடைசி 2, 3 வழியில் அழுகை தாங்காமல் எழுத முடியாமல் கிறுக்கிருந்ததை பார்த்து கண்கள் மூடினாள் சாரு. எப்போதும் மாறான சூடான கண்ணீர் வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது. என் அண்ணனின் பிணம் எடுக்க பணம் கேட்கின்றன. அந்த பிணம் பொறுக்கும் பேடிகள் எல்லாவற்றிலும் கேவலம் இந்த பணம்தான் மரியாதைக்குறையா இருக்கின்றது. கொஞ்சமாக இருந்த காசும் அண்ணன் உடலை மூழ்கி எடுக்க உதவியாக இருந்தது. அந்த பெயர் மறந்த பிணம் பொறுப்பிகளுக்கு நன்றி. இல்லையென்றால் அண்ணன் அழுகி துர்நாற்றத்தோடு எங்கள் கைகளுக்கு கிடைத்திருக்க எத்தனை நாட்கள் ஆகியிருக்குமோ. கடைசியாக கட்டிப்பிடித்து அழுதிருக்க முடியாது. அவனை ஆசையாக முத்தமிட்டிருக்க முடியாது. அதற்கு மேல் அவளுக்கு படிக்க மனம் இருக்கவில்லை. கணக்கு இதயத்துடன் அதை மூடி வைத்துவிட்டு படுத்துக் கொண்டாள். அதுவரை நடந்திருந்த 8 மரணங்களும் பின்னணியில் பிரியாவின் தற்கொலையும் அவளின் அமானுஷ கதைகளில் மரணமடைந்த எல்லாரும் அறிந்திருந்திருக்க தெரியவந்தது. குறிப்பிட்ட வாக்குமூலங்கள் எல்லாவற்றிலும் பிரியாவை பற்றிய செய்தியும் ஒட்டோன்னிய போல படிந்து கிடந்து சற்று குழப்பத்தையும் சந்தேகத்தையும் வரவழைத்தது. காரணம், நடந்து முடிந்த ஒரு நிகழ்விற்கு பிறகு அமானுஷ கதைகள் வலம் வருவதற்கும் நிகழ்வு நடப்பதற்கு முன்பு அவர்களுக்கு தெரிய வருவதற்கும் நிறையவே வித்தியாசங்கள் உண்டு. சுபாஷ் யாருக்கோ தொடர்பு கொண்டார். பின்னர் அங்கிருந்து சேருடன் காவல் நிலையம் புறப்பட்டார். செலியன் சுபாஷ் மீது மிகுந்த கோபத்தில் இருக்க அவர் கையில் வைத்திருந்த டிபார்ட்மெண்ட் ஃபைலை பார்த்தவர் மேலும் கோபமாக பேசத் தொடங்கினார். சார், நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இந்த நிகழ்வு எல்லாம் தற்செயலே கிடையாது. இதுல ஏதோ சதி இருக்கும் என்று பேசத் தொடங்கினார். ஆனால் அவரின் வார்த்தைகள் முழுவதுமாக கேட்க செலியனுக்கு மனதில்லை. உன்னோட வேலையை கெடுக்கிறதுக்கு இல்லாம என்னோட நேரத்தை வீணடிக்காத, வேலையை கவனி என்று சொல்லிவிட்டு இங்கிருந்து வெளியேனார். சுபாஷ் செல்போனில் பேசிய செல்வகுமார் காவல் நிலையம் வரவே அவரிடம் சுபாஷும் சரணம் மீண்டும் விசாரணையை தொடங்கினார். சம்ம அன்னைக்கு உங்ககிட்ட பிரியா பத்தின கதைய யாரு முதல்ல ஆரம்பிச்சா? அவர் பேரு ஏதாச்சும் தெரியுமா? அங்க 2, 3 பேர் அதை பத்தி பேசினாங்க சார். யார சொல்றது நானு? பேரும் சரியா தெரியாது. ஒருவேளை அவங்கள நேர்ல கூட்டிட்டு வந்தா யாருன்னு உன்னால சொல்ல முடியுமா? அது முடியும்னு நினைக்கிறேன் என்று சொல்லவும், மரண பதிவேட்டில் பிரியாவை பற்றி அமானுஷ கதைகளை கேள்விப்பட்டதை சொல்லப்படும் நபர்களுக்கு தொடர்பு கொண்டவர்களும் சுமார் சார்லதா வீட்டு தொலைபேசி ஒலித்துக் கொண்டிருந்தது. 2 முறையும் யாரும் அதை கண்டுகொள்ளவில்லை. அடுத்த சில நிமிடங்களில் படுக்கையில் உறங்கியிருந்த சாருவிற்கு செல்போன் ஒலிப்பு வர மெதுவாக எழுந்து அட்டன் செய்தார். ஹலோ சாரு. ஹலோ, யாரு? சார்லதாவா? ஆமா, நீங்க யாரு? நான் நெல்லை சப் இன்ஸ்பெக்டர் சுபாஷ். உங்க அண்ணனோட மரணத்தை பத்தி கொஞ்சம் பேசணும் என்று அவர் சொல்ல இனப்பை சட்டென்று துண்டித்தாள் சாரு. நகரத்தின் சுற்றுலா வழிகாட்டிகள், அறிவுக்கு அருகில் வாழும் மக்கள், மலைகளில் வாழும் சந்தேகத்துக்குரிய நபர்கள், மேலும் நகரத்தின் கொள்ளைகள் சம்பவங்களில் ஈடுபடும் ஒரு சிலரை காவல் நிலையத்திற்கு வரவழைத்து அவர்கள் யார் இது போன்ற வதந்திகளை உங்களுக்கு பரப்பினார்கள் என்று விபத்துகளின் வாக்குமூலம் அளித்தவரிடம் விசாரணை தொடங்க திட்டமிட்டிருந்தார் சுபாஷ். ஆனால் அது மிகப்பெரிய வேலை என்பதால் அத்தனை பேரின் காவலை வரவழைப்பது இயல்பற்றது என்றும் தேவையற்ற குழப்பங்கள் வரும் என்றும் நினைத்து ஆள் நடமாட்டம் எதுமற்ற ஒரு இடத்தில் அவர்களை குமித்து விசாரணையை தொடங்கினார்.
அது மிகவும் சவாலாகவே இருந்தது. வெளியிலிருந்த யாருக்கும் நடப்பது என்னவென்று தெரியவில்லை. ஆனால் வாக்குமூலம் கொடுத்த சிலர் கூட்டத்தில் இருந்த ஒரு சிலரை அடையாளம் கண்டு கொண்டு சுபாஷிடம் அறிவித்தனர். அதன் பேரில் அறிவிக்கப்பட்டது குடியிருப்பு 40 வயதான அருள், 34 வயதான ராஜகிரி, 45 வயதான சுற்றுலா வழிகாட்டி சந்திரன் ஆகிய 3 பேரை காவல் நிலையம் அனுப்பி தந்தான் சுபாஷ். இதில் சந்திரன் என்பவன் தான் பிரியா தற்கொலையின் போது மருதன் குழுவை செழியனுக்கு அறிமுகம் செய்து வைத்தான். சரமாரியான கேள்வியுடன் அதட்டலுடன் சேரன் மற்றும் இளங்கோவின் கிளிகள் விசாரணை கழுத்து வரைப்பட்டவர்கள் நோக்கி தொடர்ந்த வண்ணம் இருக்க சுபாஷ் அமைதியாக இருக்கை அமர்ந்திருந்தார். காவலில் இரவில் மின்விளக்கு வெளிச்சத்தில் அமரும் பூச்சிகளை விளங்கும் பெரிய பள்ளி பகலில் உணவு ஏதும் கிடைக்காமல் அல்லல் படுவதை பார்த்துக் கொண்டிருந்தார். அதற்கு கீழே கைதிகளுக்கான கைவிலங்குகள் தொங்கவிடப்பட்டிருந்தது. நான் இப்போது திடமானதுடன் ஒரு தீர்மானத்திற்கு வந்திருக்கிறேன். இது கனவென்று எனக்கு தெரியும். ஆனால் கண்டிப்பாக நினைவுகளாக கற்பனைகளா இது எனது மூளைக்குள் ஓடிக்கொண்டு இருக்கவில்லை. அவன் எதையோ என்னிடம் சொல்ல நினைக்கிறான். எதையும் மனதில் போட்டு கழிப்பாமல் நடப்பது நடப்பட்டும், பார்க்கலாம் என்றிருந்தேன். அண்ணன் தண்ணீருக்குள் மூழ்கி சில நிமிடம் கடந்திருக்கும். எப்போதும் போல தண்ணீர் பரப்பி அவன் திடீர் குமிழ்கள் வந்து அமர்ந்து வெடித்துக் கொண்டிருந்தது. சிறிது நேர தாமத்திற்கு பிறகு நான் நீருக்கும் நீந்தி ஆழத்துக்கு செல்கிறேன். வெளிச்சம் மலினி மங்களாக கலங்களான தண்ணீர் பிரகாசம் தென்படத் தொடங்கியது. அதன் அடியில் அவன் உறைந்த அழகிய தோற்றத்துடன் விடுவிக்க இயலாத ஒன்றோடு போராடி கொண்டிருந்தான். அவனது கால்கள் இருவினால் தரையோடு தரையாக பிணைக்கப்பட்டதை போன்று கிண்ணப்பட்டது. நான் அவனை அழுதபடி கட்டியணைத்தேன். அண்ணன் மேல் அழுகை துர்நாற்றம் வீசியது. எனது அரவணைப்பில் அவனின் உடல் சதைகள் வலுவலுவென்று பிந்து கொண்டு நீரில் பறந்தன. நான் ஸ்வம்பித்து போய் அவனை விட்டு விலகி தூரம் போய் பார்த்தேன். ஒரு குழந்தை உடலமைப்புடன் அவன் என்னை பார்த்து சிரித்தான். கடைசியா உயிருடன் இருக்கும்போது பார்த்த அதே கடைசி சிரிப்பு. அந்த பளபளப்பான புதிய இரும்பு கைவிலங்குகள் சுபாஷிற்கு நேரெதிராக இருந்தது. நெட் சுருக்கத்தோடு இருந்து அந்நறையை சென்று அவற்றை எடுத்து பார்த்தான். பின்னர் டெத் சர்க்குலேஷன் பதிவிட்டு எடுத்துக்கொண்டு மருத்துவமனை கிளம்பினார். மாலை நேரம். மருத்துவர் டேனியல் முக்கியமான சிகிச்சை எடுக்க அவர் வரும்வரை வெளியே போடப்பட்டிருந்த இரும்பு இருக்கையில் அமர்த்தபடி எதிரே இருந்த சுவற்றை பார்த்தார். ஸ்டேஷனில் பார்த்தது போன்று மின் விளக்குகள் வெளிச்சத்தில் இறைக்காக காத்திருந்தது பெரிய பள்ளி ஒன்று. டாக்டர், மறுபடியும் நடந்த மரணங்களை பத்தி தான் விசாரிச்சுட்டு இருக்கோம். உயிரிழந்தவங்களோட கால்ல இந்த வட்ட வடிவ தழும்புகளை பார்த்தா ஏன் அவங்கள யாராச்சும் தண்ணி கடியில கட்டி வச்சதால வந்திருக்க கூடாது? இருக்கலாம். ஆனா how it is possible? அவங்களை யாரும் அந்த மாதிரி செய்ய போறா? நான் அதை கேட்கல. இந்த மாதிரி யாராச்சும் பண்ணியிருந்தா அந்த காயம் உருவாக்கி இருக்கலாம்லவா? ஏதோ இறுக்கமான பொருள், நீ சொல்ற மாதிரி ஏதாச்சும் இரும்பு கம்பியோ சங்கிலியோ கூட இருக்கலாம். ஆனா அவங்க சாகரத்துக்கு முன்னாடி இது நடந்திருக்கணும் என்று டாக்டர் டேனியல் முடிக்கவும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சுபாஷிற்கு அழைப்பு வரவும் சரியாக இருந்தது. நேரம் மாலை 6 மணியர் போல காவல் நிலையத்துக்கு சென்றவனுக்கு சேரன் மூலம் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. ஆமா சுபாஷ், நான் நல்லா விசாரிச்சுட்டேன். இதுக்கு எல்லாத்துக்கும் அவனுங்கதான் ஒரு விதத்துல காரணமா வரானுங்க. ஆனா எப்படி இதை செஞ்சிருப்பாங்கன்னு கெஸ் பண்ண முடியல. நான் கெஸ் பண்ணிட்டேன். அவங்க மேல ஆரம்பத்துல இருந்தே ஒரு சந்தேகம் விழுந்துருந்துச்சு. இளங்கோ சார், தம்பி ஒரு வாரத்துக்கு முன்னாடி செத்து போன ராஜாராம் வீட்டுக்கு போன் பண்ணி அவன் பையன் உடம்பை எடுத்துக்க மருதன் எவ்வளவு காசு வாங்கினான்னு கேளுங்க என்று கட்டளையிடவும் ஹெட் கான்ஸ்டபிள் இளங்கோனும் அந்த குடும்பத்துக்கு அழைத்து உழைத்து விசாரித்தார். சார், மொத்தமா 2 லட்சம் வாங்கினாங்களாம். பிளேடி அன்னைக்கு கொடுத்ததை வாங்கினதா சொன்னானுங்க. சார், மருதன் மேல சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணுங்க. விசாரணை கூட்டிட்டு வந்து அந்த 3 பேரையும் லாக்கப்ல தள்ளுங்க. சரி, நீ இங்கே இருந்து செழியன் வந்தாருன்னா நடந்ததை சொல்லி ஸ்பாட்டுக்கு அனுப்புங்க. நான் இருக்கிற 2-3 பேரை கூட்டிட்டு போறேன் என்று நிமிடமும் தாமிக்காமல் புறப்பட்டார் சுபாஷ். கூடவே மருதனையும் அவன் கூட்டாளியை பிடிக்க 5 கைவிலங்குகளுடன். ட்ரிங் ட்ரிங் தொலைபாசி நீண்ட நேரம் ஒழித்து கிடைக்காமல் அமர்ந்தது. அவன் இன்னமும் கூட ஆத்மா அலைமலப்பட்டது. அழகி நாற்றமெடுத்து எண்ணில் என் கனவுளை சுற்றி கொண்டிருக்கிறான் என்று சார்ல தான் நினைத்தாள். மனம் கேட்காமல் மீண்டும் முயற்சித்தாள். நீண்ட இழுவைக்கு பிறகு தொடர்பு கொண்டவர் பதிலளித்தார். ஹலோ, யாரும்? ஹலோ சார், நான் சார்லதா. சொல்லுங்க, காலைல போன் பண்ணது கட் பண்ணிட்டீங்க. நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு தந்ததா இது கொஞ்சம் சீக்கிரமாவே நடந்திருக்கும். ஓகே, நான் ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கேன். முடிச்சிட்டு கால் பண்ணவா? அண்ணனை பத்தி கொஞ்சம் பேசலாம் இருந்தேன். என்னால இனியும் மறக்க முடியாது. உங்க அண்ணனை தான் இதுக்கு பிள்ளையார் சொல்லி சாரு. அது விஷயமா தான் போறேன். முடிச்சிட்டு கால் பண்றேன் என்று சொல்லவும் இணைப்பு துண்டானது. சாரதா கொள்பநிலைக்கு சென்று கொண்டிருந்தார். கைது செய்ய போகிறார்கள் என்ற விவரம் அறிந்து மருதன் மற்றும் அவனது ஆட்கள் காட்டுக்குள் தப்பித்து ஓடினர். தனிப்படை வரும் வரை காத்திருந்த சுபாஷ் மற்ற 2 பாதுகாப்பு போலீசுடன் அவர்கள் தங்கியிருந்த வீடுகளில் சந்தேகத்துக்குரிய பொருட்கள் இருக்கின்றதா என்று தேடத் தொடங்கினர். மருதன் வீட்டில் ரகசிய பதுங்காரை கண்டுபிடிக்கப்பட்டு அதிலிருந்து மக்களுக்கு அமானுஷமான பயத்தை வரவழைக்க பயன்படுத்திய சலங்கைகள், சொரசொரப்பான கருப்பு ரோமங்களை உடைய உடை, மிருகங்களைப் போன்ற ஒரு தோல் கை மற்றும் நீண்ட தடிமன் குறைந்த இரும்பு சங்கிலி, அதன் விளிம்புகளில் ஆட்களின் கைகளை இறுக்கமாக பிணைத்துக் கொள்ள ஒரு பெரிய கைவிலங்கு இருந்தது.
தனிப்படை வந்த பின்னர் காட்டுக்குள் மறைந்திருந்த மருதனையும் அவனது கூட்டாளிகளையும் இரவோடு இரவாக கைது செய்தது சுபாஷின் குழு. நேரம் காலை 9 மணியை கடந்திருக்க நிகழ்ந்த 8 மரணங்களும் தங்களால் திட்டமிடப்பட்டு நடந்தது என்று மருதன் ஒப்புக்கொண்டான். பின்னர் அவர்கள் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு 3 நாட்கள் நீதிமன்ற காவல் வைத்து விசாரணை செய்ய உத்தரவிடப்பட்டது. நேரம் மாலை 3 இருக்க தனது முதற்கட்ட விசாரணை மருதனிடம் இருந்து தொடங்கினார் சுபாஷ். ஆனால் ஆரம்பிப்பதற்கு முன்னமே மருதனும் கண்ணம் பழுக்கும் அளவிற்கு 2-3 அறை விட்டார். ஆரம்பத்துல இவங்க மேல பயங்கர சந்தேகம் இருந்தது. ஆனா அதை ஏதோ ஒரு காரணம் மூடி மறைச்சு என்ன முட்டாளாக்கிட்ட பாத்தியா? ஏன் இவ்வளவு பணவெறி? உங்களுக்கு பணம் சம்பாதிக்க வேற வழியே கிடைக்கலையா? காட்டுல வேலைங்கெல்லாம் என்ன சார் பெருசா சம்பாதிச்சிட முடியும்? இங்க டூர் வர எல்லாரும் பணக்காரங்க தான். அவங்களோட சந்தோஷத்துல கொஞ்சம் அனுபவிக்கலாம்னு ஆசைப்பட்டோம், அவ்வளவுதான். இல்ல இது உன்னோட சந்தோஷம் மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்தை இழவு எடுக்கணும், அதனால உன்னோட பொறாம இருக்கு. அவங்க சந்தோஷம் கெடுக்கிறதுதான் உன்னோட நோக்கமா இருந்திருக்கும். இதை எப்படி நடத்துனீங்க சொல்லு. மெதுவாகவும் குற்ற உணர்ச்சியோடு சொல்ல தொடங்கினான் மருதன். பரமனும் சேகரும் ஃபால்ஸுக்கு போவாங்க. வந்திருக்கிற எல்லாரும் பெரும்பாலும் காலையில தான் வந்திருப்பாங்க. அதனால அவங்கள டைவர்ட் ஆகுற வரைக்கும் காத்திருப்போம். அதுக்கு முன்னாடி யாராரு பணம் பலமா பந்தாவா இருக்காங்க, யாரு குடும்பம் ரொம்ப சின்னதுன்னு பார்த்தோம். எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு பரமனும் சேகரும் ஒரு பையனை கை காட்டுவாங்க. அதுக்கேத்த மாதிரி நானும் மாயனும் யாருக்கும் தெரியாம அக்கறையில தண்ணிக்குள்ள இறங்கி அருவம் இல்லாம அவனை தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிடுவோம். உங்களால எப்படி அவன் சாகுற வரைக்கும் மூச்சு பிடிக்க முடியும்? உங்க மேல சந்தேகம் வராதா? இல்ல, எங்களால மூச்சு பிடிக்க முடியாதான் அவன் சாகுற வரைக்கும் வெயிட் பண்றது இல்ல என்று நிறுத்தி கொண்டான் மருதன். அவன் எஞ்சிய பதிலுக்காக காத்திருந்த சுபாஷ் பரபரப்பும் கோபம் நிறைந்து அவனிடம் கேட்டுக்கொண்டிருந்தார். சில நிமிட அமைதிக்கு பின் மருதன் சொல்லத் தொடங்கினான். தண்ணிக்குள்ள மாயன் அவனோட 2 கையும் புடிச்சுப்பான். நான் ஆழத்துல மாட்டி வச்சிருந்த சங்கிலியை அவனோட முழங்கால லாக் பண்ணிடுவேன். உடனே நாங்க தண்ணிக்குள்ள நீச்சல் அடிச்சு மஞ்சள் தேக்கத்துக்கு அந்த பக்கம் இருக்க குகைக்கு போயிடுவோம். அங்க இருந்த கரைக்கு ஏறி வழக்கமா எங்க காட்டு வேலைங்களை பார்க்க தொடங்கிடுவோம். தகவல் கிடைச்சு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி ஃபால்ஸுக்கு வந்து பெத்தவங்க கிட்ட பேரம் பேசுவோம். இன்னைக்கு விட்டா உடம்பு கொந்தாங்குற செதஞ்சிடும்னு பயம் காட்டி அவங்க கிட்ட அமௌண்ட் பேசி வாங்கிட்டு தண்ணிக்குள்ள போய் செத்தவன் பணத்தை லாக் ரிலீஸ் பண்ணிட்டு வெளியே எடுத்துட்டு வருவோம் என்று சொல்லி முடித்தவன் மேசையில் இருந்த தண்ணீரை குடிக்க முற்பட்டான். அதை தட்டிவிட்ட சுபாஷ் கடுங்கோமாக மருதனை பார்த்து கொண்டிருந்தார். என்னதான் இருந்தாலும் நீங்களும் மனுஷங்க தாண்டாம், அதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இல்லையே. காப்பாத்த ஆள் இல்லாம தண்ணிக்குள்ள மூச்சு திணற அவங்க எப்படி கதறிருப்பாங்க? இத்தனை பேரை கொல்ல உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? பயம் இருந்துச்சு சார். முதல்ல கொலை செய்யும் போது மட்டும்தான் பயம் இருந்துச்சு. பணம் காசு வர வர அடுத்து இதை விட நேர்த்தியா சந்தேகம் வர மாதிரி செய்யணும்னு அறிவு வந்துச்சே தவிர பயம் வரல. இந்த கொலைகளுக்கு நடுவுல செத்து போன பிரியாவை எதுக்கு இழுத்து விட்டீங்க? இப்ப இருக்க ஜனங்க ரொம்பவே புத்திசாலிங்க. ஆனா அமானுஷம், பேய் பிசாசு இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் அவங்களுக்கே தெரியாம ஒரு பயம் வந்துடும். அதை நாங்க யூஸ் பண்ண பார்த்தோம். அந்த பொண்ணை உடம்பு எடுத்து கொடுத்துட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட செலவுக்கு கொஞ்சம் தான் காசு கேட்டிருப்போம். அதுக்கே மூஞ்சில் அடிச்ச மாதிரி என்னையும் எங்க தொழிலையும் அசிங்கமா திட்டிட்டு போனாரு. பிரியா பத்தின வதந்திகள் பரப்புனா மக்களுக்கு அது மேல சந்தேகம் போகும்னு எதிர்பார்த்தோம். நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துச்சு. ஒருத்தனை தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போனா அவனை காப்பாத்த யாரும் வரக்கூடாது. அதுதான் எங்களோட நோக்கம். அதுக்குதான் பேய் கதைகள் கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி நாங்க எல்லார்கிட்டயும் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னோம். சுழல்னு பிசாசுன்னு பயந்து உயிரை காப்பாத்த அவனோட வந்த ஒருத்தனும் தண்ணிக்குள்ள இறங்கல. ஒருத்தனுமா? ஒருத்தனும் இறங்கல. ஆனா ஒருத்தி பயம் இல்லாம தண்ணிக்குள்ள வந்தா. யாரு? பேரு தெரியல. முதல்ல ஒருத்தனை உள்ள இழுத்துட்டு போகும்போது அவங்க கூட திருச்சிக்கார பையன் சார்லதா என்று மனதிற்குள் இணைத்த சுபாஷ் மேலும் தொடர்ந்தான். அப்போ ராத்திரியில சலங்க சத்தம், பிசாச நடமாட்டம் எல்லாமே இதுக்குத்தானா? மக்களை எப்பவும் குழப்ப நிலையிலே வச்சிருக்கணும்னு நான் நினைச்சேன். எனக்கு அது சகஜமா சுலபமா இருந்துச்சு. மாசத்துக்கு ஒண்ணு திட்டம் போட்டு பணம் சம்பாதிச்சோம். பணமா? பாவம், நீ அதுல இருந்து எடுத்து தின்ன ஒவ்வொரு காசும் பாவம். செத்து போனவங்களோட ரத்தப்பழி என்று வேதனையோட சுபாஷ் சொல்லவும் மருதனிடமிருந்து வக்கரமான சிரிப்பு வெளிப்பட்டு கொண்டிருந்தது. நேரம் இரவு 9 இருக்க மருத்துவமனையிலிருந்து வெளியேறினார் சுபாஷ். சேரனும் இளங்கோ மருதனை கைத்தாங்களாக பிடித்து வர சுபாஷை பாவமாய் பார்த்தான் மருதன். அவனது இடது கை உடைந்ததற்கு கழுத்தை சேர்ந்த அதை போல் ஒரு கட்டும், வலது புற முகத்தில் பலமான காயம் காரணமாக ஒரு பெரிய பேண்டேஜும் போடப்பட்டிருந்தது. சுபாஷ் சேரனை பார்த்து சிரிக்க அவரும் சுபாஷை பார்த்து மெலிதாக சிரித்தார். மருதனை காவல் நிலையம் அழைத்து செல்லும்படி சொல்லிவிட்டு டாக்டரோடு பேச தொடங்கினார் சுபாஷ். உண்மையிலே அவன் பாத்ரூம் வலிக்கு விழுந்தா கையை உடைச்சுக்கிட்டான் என்ற டாக்டர் சந்தேகமான கேள்வி வர சிரித்தவர் இல்லை என்ற தலையசைவோடு தனது சந்தேகத்தை தொடர்ந்தார். ஆமா சுபாஷ், இது இப்போ உறுதியாகிருச்சு. கண்டிப்பா தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வர முடியாம அவங்க எல்லாரும் மேல வர முயற்சி பண்ணிருப்பாங்க. காலில் மாட்டின அந்த இரும்பு லாக் அவங்களால காயப்படுத்திருக்கணும். அதனால எல்லாருக்கும் இந்த தன்மை வந்திருக்கு என்றார் டேனியல். இப்ப சொல்லுவீங்களா இதுவும் அமானுஷமும்?
ஐயோ! ஒருத்தன உயிரை எடுக்கவும், பணம் சம்பாதிக்கவும் இந்த மனுஷங்க எந்த கட்டத்துக்கும் போவாங்கன்னு புரியுது. இவங்களுக்கு முடிஞ்சா மரண தண்டனை கூட வாங்கி கொடுங்க சுபாஷ். ஒரு டாக்டரா இல்ல, சக மனுஷனா இத சொல்றேன் என்று அவர் சொல்லவும், கனத்த இதயத்துடன் அங்கிருந்து வெளியேறினார் சுபாஷ். செல்போனில் சார்லவிடமிருந்து பல மிஸ்டு கால்கள். ஹலோ, நியூஸ் பார்த்தேன் சார். அதான் காலைல இருந்தே ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன். வீட்ல என்ன ரியாக்ஷன்? மறுபடியும் அவங்கள காயப்படுத்துறீங்க. ஆனா நியாயம் கிடைச்சிருச்சு. எனக்குள்ள இருந்த புழுக்கம் வெளியே நான் போன மாதிரி ஒரு உணர்வு. எங்கள மாதிரி எத்தனை குடும்பம் இப்போ அதை பார்த்து அழுதுட்டு இருக்கும்னு தெரியல. இனி கவலைப்பட தேவையில்ல. இவங்களால எத்தனை உயிர் இன்னும் காத்தோட காத்தா உண்மையை சொல்லணும்னு சுத்திட்டு இருந்துச்சோ அது எல்லாத்துக்கும் நீதி கிடைச்சிருச்சு. தினகரனுக்கும் என்று முடிக்கும் சாரு அழத் தொடங்கினாள். நான் உங்களை மீட் பண்ணும் சார். நானே காலை திருச்சிக்கு வரேன் என்று சொல்ல அந்த இணைப்பை துண்டானது. நிஜமாவா சொல்றீங்க? அப்போ கனவுலையும் இதே மாதிரி சம்பவங்கள் தான் தொடர்ந்து வந்துட்டு இருந்ததா என்று அதிர்ச்சியாய் கேட்டார் சுபாஷ். மதுவிடம் இருந்து ஆம் என்ற தலையசைவு மிக வேகமாக வந்தது. நீங்க மட்டும்தான் உங்க அண்ணனை காப்பாத்த தண்ணிக்குள்ள குதிச்சீங்க அப்படின்னு அந்த மாதிரிதான் சொன்னான். எனக்கு பயம் இருந்தது. ஆனா தண்ணிக்குள்ள போனது என்னோட அண்ணனை தெரிஞ்சு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? அதான் குதிச்சான். ஆனாலும் யாரோ எனக்கு கரைக்கு தூக்கிட்டு வந்துட்டு போட்டுட்டாங்க. இனி கவலைப்பட வேண்டாம். நீங்க உங்களோட தூக்கம் யாராலையும் கெடாது. நல்லா படிங்க என்று சொல்லிக்கொண்டு எழுந்தார் சுபாஷ். அண்ணா என்று அவன் கைகளை பற்றி கொண்ட சாரு கண்களை மூடு அழ அவளின் கண்ணீர் சுபாஷின் கைகளில் படர்ந்து உடன் சிரிப்பை உணர்ந்தார். சாருவை அரவணைத்தவர், இனி உனக்கு அண்ணன நான் இருக்கேம்மா. எதுக்கும் இனி கவலைப்பட தேவையில்லை என்றார். மறுநாள் தனக்கு அதுநாள் வரைக்கும் இரவில் வந்த கனவுகளை பற்றியும் நடந்த கொலைகளுக்கும் அதற்கு இடையே இருந்த தொடர்புகளை பற்றியும் தனது முகநூல் பக்கத்தில் நேரடி ஒளிபரப்பு மூலம் கண்ணீருடன் வெளிப்படுத்தினாள் சாரு. அதே சமயத்தில் நீதிமன்றத்தில் கடந்த ஒரு வருட காலமாக நடந்த நீர்வீழ்ச்சி மரணங்களும் யாவும் பணத்திற்காக திட்டமிட்டு நடத்தப்பட்ட கொலைகள் என்று நேரடி வாக்குமூலங்களும் ஆதாரங்களும் திட்டவட்டமாக தெரிய வருகிறது. இந்த படுபாதக கொலைகளுக்கு மூளையாக செயல்பட்ட மருதன் மற்றும் மாயன் அவனது கூட்டாளிகள் தியாகு, பரமன், சேகர் ஆகிய 5 பேருக்கும் ஆயுள் தண்டனையும் அமானுஷ்ய வதந்திகளை பரப்பி கொலைகளுக்கு வித்திட்ட அருள் சந்திரன், ராஜகிரி ஆகியோருக்கு 6 வருட சிறை தண்டனையும் விதிக்கின்றனர். உயிரிழந்த குடும்பங்களுக்கு நீதிமன்றம் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் சிறப்பாக செயல்பட்ட நெல்லை காவல்துறைக்கு பாராட்டுகளையும் தெரிவிக்கிறேன். கோர்டிஸ் டிஸ்பஸ் என்று தனது திருப்பை சொல்லி கையொப்பமிட்டார் நீதிபதி. நாம் உதாசீனம் என்று விட்டு விலகும் ஒவ்வொரு துணிக்கிலும் ஒரு பதில், ஒரு மர்மம், ஒரு குழப்பத்திற்கான தீர்வு மறைந்துள்ளது. நன்றி. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோரி பார்க்கணும்னா நம்ம வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய்.